அவங்க சொல்ற மாதிரி 2 3 கிடையாது. என்ன இதுல இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய என்ன நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, ஃபஜ்ருடைய வக்துல நோன்பை வைக்கக்கூடியவர்கள், அதாவது ஃபஜ்ருக்கு முன்னால சஹருடைய வக்துல நோன்பை வைக்கக்கூடியவங்க 13.25 மணி நேரத்துல தான் அவங்களுக்கு இரவு இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையிலேயே அவர்களுடைய அறியாமை. அவர்கள் அந்த இரவை அடைந்து விட்டார்கள். அவர்கள் 6 மணியிலிருந்து அந்த இரவுல தான் இருக்கிறாங்க. அந்த இரவுல நாம இருக்கிறோங்கிற விஷயம் தான் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு வாதத்தை வைப்பாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த பிறையை எப்போ பார்த்தாங்களோ அந்த நேரத்துல தான் அந்த இரவு வருதுமாங்க. ஆனா அதுக்கும் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று இருக்குது. இந்த ஹதீஸ்ல தான் ஆட்சேபனை இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல கிராமவாசிகள் அதே மாதிரி நோன்பு நோற்றவர்களாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? நாங்க நேற்று நோன்பு பார்த்தோம். அதை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அது விளக்கம், பக்கத்துல உள்ளவங்க தூர தேசத்துல இருந்து வந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதே கேள்வியை நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஒத்துருக்காங்கல்ல? அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறையை பார்க்காத நிலையில நோன்பையை நோற்று பகலை அடைந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு வரக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹ் ஒப்புக்கொள்றாங்க. தூர பிரச்சனை அங்க வரல. தூர பிரச்சனை அங்க வரல. ஏன்னா அவங்களே ஒத்துக்கிறாங்க. தூரத்தை பத்தி நான் சர்ச்சை பண்ணல, அவர் சர்ச்சை பண்ணல. நான் எதை சொல்றேன்னு சொன்னா, ஃபஜ்ருடைய வக்துல வரக்கூடிய தகவலை ஏற்கக்கூடாது. அவர்கள் அந்த 6 மணியில இருக்கும் பொழுது ரமலான் பிறந்ததை அவர்கள் அறிய மாட்டார்கள் சொல்லக்கூடிய உண்மையா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவையும் கடந்து பகல்ல வந்து இருக்கும் பொழுது கிராமவாசி வந்து நாங்கள் நோன்பு பார்த்தோம் சொல்லும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அப்ப இது முன்னுக்கு பின் முரணாக இல்லையா? அப்ப நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். அதல்ல பிரச்சனை. நோன்பு என்று ரமலான் ஆரம்பமாகிவிட்டால் அந்த குறிப்பிட்ட அந்த மகரிபுடைய வக்துல அந்த மாதத்தினுடைய இரவு ஆரம்பமாகி விடுகின்றது. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் யார் பிறைய பார்க்கிறாங்களோ அவர்கள் அறிந்த நிலையில் நுழைகிறார்கள். அதுக்கு முன்னால் ஃபஜ்ருடைய வக்து வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க? அந்த இரவுல இருக்கிறாங்க. ரமலானுடைய நோன்பை இரவை அடைந்து விட்டோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இங்க செய்தி வந்த உடனே தெரிந்து கொள்கிறார்கள். அவர்களும் அந்த முதல் நோன்பை கண்டினியூ பண்ணிடுறாங்க. அதை விட்டு போட்டு அவர்கள் சொல்ற மாதிரி இவர்கள் அந்த இரவை விட்டுடணும், விட்டுட்டு இவர்கள் கம்ப்ளீட்டா இரவை கடந்து அப்புறம் பகலையும் கடந்து அடுத்த இரவு 2ஆம் நாள் இரவுக்கு வரும்பொழுதுதான் அவர்களுக்கு முதல் நோம்புன்னு சொல்றாங்க. அவங்களுடைய வாதம். அதாவது அவங்க இரவுல இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஃபஜ்ருடைய வக்துல இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு தகவல் தெரியுது. அவர்கள் வந்து தகவல் தெரியும் பொழுது அந்த மகரிபுடைய வக்துல அவர்கள் இல்ல, எனவே அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லும் பொழுது இவர்கள் என்ன பண்றாங்க சொன்னா, அந்த ரமலானுடைய முதல் இரவை விட்டு விட்டு நோன்பு வைக்காத நிலையில பகலை அடைந்து, அந்த ரமலானுடைய பகலை நோன்பு வைக்காத நிலையில் அடைந்து உண்மையிலே 2வது இரவு அன்னைக்கு முதல் நோன்பாக கணக்கிட்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுடைய நிலை என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவர்கள் நிச்சயமாக லைலத்துல் கத்ருடைய இரவை ஒற்றைப்படை இரவுகளை தேடுறதுக்கு பதிலாக இரட்டைப்படை இரவுகள் தேடுவார்கள், நஷ்டமடைவார்கள். அதுதான் நடக்க போகுது. அவர்களுடைய கணக்குப்படி தான் நஷ்டமாகுமே அல்லாம இவர்கள் சொல் இங்க உள்ளவருக்கு வந்து 28 என்ன எனக்கு தெரியல. அந்த 28 29 எப்படி கணக்கு எடுக்கிறாங்க எனக்கு புரியல. அதாவது இவ்வளவு விளக்குறாரு, ஒரு சமயம் அவருக்கு அது புரியுது, எனக்கு தெரியல. இப்ப இந்த இதுலயே தடுமாற்றம் எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த வாகன கூட்டத்தாருக்கு 28 தடுமாறுறாங்க. எப்படி 28 இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 அன்னைக்கு தான் சந்தேகத்தின் பேர்ல 30வது நோன்பை வைத்திருக்கிறார்கள். வாகன கூட்டத்தார்கள் பிறை பார்த்திருக்கிறாங்க 29ஓட முடிஞ்சு போச்சு, 28 இல்லங்க. என்ன கன்ஃபியூஷன் இருக்கு எனக்கு புரியல. வாகன கூட்டத்தார்கள் வந்து 29 பூர்த்தி பண்ணிட்டாங்க. 30 நாள் ஷக்குடைய நாள்ல தான் பிறைய பார்க்கறாங்க. பார்த்தாங்க 29ஓட மார்த பூர்த்தி ஆயிடுச்சு, அவங்க இது பண்ணிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிற தெரியாதனால 30வது நோன்பு வச்சிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி 29 28 கணக்கு அங்கேயும் வரல, அங்கேயும் தவறு. இங்க இவர் சொல்றதும் இவங்களுடைய கணிப்பின்படி தவறு. இவங்க சொல்லக்கூடிய வியாக்கியானம் படி தவறே அல்லாம நாம சொல்றபடி தவறு கிடையாது. நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ் தெளிவா சொல்றான், யார் ரமலானுடைய இரவை அடைந்து ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்டார்களோ அவர்கள் நோன்பு நோட்கட்டும். அப்ப உண்மையிலே பார்க்க போனா அந்த பிறை செய்தி வர்ற நேரத்தில் யாரெல்லாம் அந்த இரவுல இருக்காங்களோ அவர் ரமலான் இரவு தான் இருக்காங்க. அது அவங்க பார்க்கணுங்கிற ஒரு ஷர்த்தை இவங்க கொண்டு வரதான் தப்புங்கிறேன். அவங்க 6 மணிக்கு அதை பார்த்திருந்தா தான் அந்த ரமலான் இரவுல இருக்கிறாங்க. அவங்க பார்க்க தவறியதுனால, பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது சஹருடைய வக்துல இருக்கிறதுனால பார்க்க முடியாதனால அது அவங்களுக்கு ரமலானுடைய இரவு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாதம் தான் தவறு. இவர்கள் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி அது ரமலானுடைய இரவு தான். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய வாதம். ஆக அந்த ரமலானுடைய இரவை யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவர்களை பொறுத்த மட்டும் நிச்சயமாக 28 வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது.
ஏன்னா நாம் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஒரு இரவு பகலுக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருமே நோம்பாளிகளாக ஆயிடுறாங்க. எப்படி ஆகுறாங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பெற பார்த்தாச்சு. உண்மையிலே பெற பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து இன்னமும் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம், 6 மணில இருந்து சஹருடைய வக்துடைய கணக்கு பண்ணிக்கிறங்க. அவர்கள் வந்து இரவுடைய அமல் செய்துட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் ஃபஜ்ருடைய வக்துல இருக்கிறவங்க, அதாவது சஹருடைய வக்துல இருக்கிறவங்க ஆரம்பிச்சாங்க. இவர்கள் பிறகண்டாலும் ஆரம்பிக்கிறவங்க முதல்ல இவங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்படி ஆரம்பிச்ச உடனே அவர்களை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல முதல் நோம்ப முடிச்சுட்டு பூர்த்தி ஆயிட்டு 2வது இரவுல நுழைகிறாங்க. அதுக்கு பிறகு வரிசை இருக்கிறவங்க அத்தனை பேருமே முடிச்சுட்டு 2வது வந்துறாங்க. இந்த பகல்ல இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து நுழைஞ்சிடறாங்க. ஆக ஒரு நாள் பகல் இரவுக்குள்ள அத்தனை பேருமே அந்த ரமலானுடைய எதிர்ச்சம் என்ன கொஞ்சம் இன்னும், அதாவது அந்த ஒரு நாள் 24 மணி கூட சொல்ல வேண்டாம், ஒரு பகல் ஒரு இரவுக்குள்ள உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ரமலானில் நுழைந்து விடுகிறார்கள். இப்ப அவர்களுடைய வாதப்படி பார்க்க போனா நல்லா பாருங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்க இது ரமலான்னு தெரிஞ்சு போச்சு, ஆனா இவங்க நோன்பு வைக்கல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? இந்த இரவையும் ரமலான் இரவையும் கடந்துட்டாங்க, அடுத்த பகலுக்கு நோன்பு இல்லாத நிலையில வர்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்தாப்புல அவர்கள் எப்ப நோன்பு வைப்பாங்க? இங்க வந்து திருப்பி இங்க வந்து இப்பதான் நோன்பு வைக்கிறாங்க. இப்ப இவர்கள் நோன்பு வைக்கிறதுக்கு காலம் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? எத்தனை? உதாரணமா இங்க இருக்கிறாங்க, நோன்பு வைக்கல, இதுல இருந்து இங்க வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட இது ஒரு 12 மணி, இது ஒரு 13:15. அப்புறம் அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க? இதையும் கடக்குறாங்க. புரியுதா சொல்றது உங்களுக்கு? கடந்து வரும் பொழுது உண்மையில் அந்த இரவை அவங்க இழந்துடுறாங்க. ஆனா அதே சந்தர்ப்பம் இவங்க நோன்பு நோட்டுட்டா இந்த இரவு அவங்கள சார்ந்ததுதான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதான் நான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த இரவுல இருக்க அத்தனை பேருமே என்ன பண்றாங்க? ரமலானுடைய இரவை கடக்குறாங்க, ஆனா நோன்பு வைக்கல. ஏன்? அவங்க வந்து இந்த இடத்துல பார்க்கலங்கிறது காரணம். அப்ப எப்பொழுது முதல் நோன்பு ஆரம்பமாகுது? இவர்கள் இங்க வர்றாங்க. இவர்கள் இங்க வந்த உடனே, அதாவது கிட்டத்தட்ட 10.25 மணி நேரத்துக்கு ஆன பிறகு இந்த மகருடைய வக்துல வரும் பொழுது இவங்க நோன்பு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது காலியா போய்கிட்டு இருக்கு. ரமலானுடைய மாதம் பிறந்தும் கூட அந்த அமல் ஜாரியாகாமல் காலியா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க அத்தனை பேர் நோன்பு வைக்காம தான் போய்கிட்டு இருக்காங்க. இவர்கள் இங்க வந்து அப்புறம் தான் அதான் இது ரமலானுடைய மாதம் செய்தி கிடைச்சும் கூட பிறந்ததும் கூட ரமலானுடைய நோன்பு ஆரம்பமாகல. காரணம் இவங்களுடைய இந்த தவறான ஐதீகம். இது காலியா போகுது. இவ்வளவு காலியா போன பிறகு அப்புறம் இவங்க இங்க வந்து சஹர் செய்யறாங்க. சஹர் செய்துட்டு அப்புறம் தான் அந்த நோம்புடைய இது ஆரம்பமாகுது. அதே போல அவர்கள் இங்க வந்த பிறகுதான் மகரிப்ல வந்த நோம்பு திறக்கக்கூடிய நிலை வருது. அப்ப எப்பொழுது ரமலானுடைய பிறை தெரிந்ததாக தகவல் வந்த பிறகும் இவர்களுடைய வாக்குமூலம்படி என்ன நடக்குதுன்னு சொன்னா உடனடியாக நோன்பு ஆரம்பமாகல, காலாவதி, அதாவது காலம் தாழ்ந்து ஆரம்பமாகுது. அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய நிலையும் உரிய காலத்துல ஆரம்பிக்கல, காலதாமதமா தான் ஆகின்றது. அதே போல இவர்களுடைய இதுபடி ரமலானுடைய அந்த முக்கியமான லைலத்துல் கத்ருடைய இரவை ஒற்றைப்படை இரவை தேடுவதற்கு பதிலாக இரட்டைப்படை இரவுகளிலே ஒற்றைப்படை இரவாக இவர்களாக கணக்கிட்டுக் கொண்டு தேடிக்கொண்டிருப்பார்கள். இதுதான் உண்மையில இத்தனை தவறுகள் ஏற்படுவதே அல்லாம படத்தை காட்டி விளக்கினால் மக்களுக்கு புரியாது. அந்த இதுலதான் இது வருதே இல்ல, மெது அவங்களுக்கு தானே போகணும். பூமி உருண்டையை காட்டல் ரொம்ப அழகான பாயிண்ட். பூமி உருண்டை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம். இது அழகாக பூமி உருண்டையே இருக்குது. ஏன்னா இதை காட்டுறது சயின்ஸ் வர மாட்டீங்கல்ல. இல்ல வாகன கூட்ட ஹதீஸ் படி இவங்க சொல்ற மாதிரி 28 வர்றதே கிடையாது. 2 பேரும் 30ல இருக்கிறாங்க, 29 அவங்க 29ல பிரேய பார்த்து முடிச்சுட்டாங்க, இவங்க 30ல இருக்காங்க. 28ங்கிற வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. எப்பொழுது அப்ப வாய்ப்பு ஏற்படும் தெரியுமா? தலை நோன்பை தவற விட்டு பிடித்தவர்களுக்கு 28 வரும். அதாவது முதல் பிறையில நோன்பு பிடிக்க வேண்டியவர்கள் அதை தவற விட்டு 2ஆம் நாள் பிடிச்சாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த 28 வறுமை அல்லாம மற்றபடி முறைப்படி நாம சொல்ற மாதிரி இந்த பிடிக்கிறதுல நிச்சயமா வரவே வராது. ஏண்டா இந்த ஃபஜ்ருக்கு பிறகு இருக்கிறவர்கள் அந்த இரவை அடையாத முறையில இனிதான் அடைய போறாங்க. இவர்கள் தான் அந்த இரவை அடைந்திருக்கிறார்கள். எனவே இந்த கணக்கை காட்டிக்கிட்டு 28 29ங்கிறது சுத்த அது என்னமோ தெரியல, என்ன ஒரு பேசில் அவங்க வளர்க்குறாங்கன்னு எனக்கு புரியல, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக வந்து நன்றாக புரிந்துக்கிடுங்க, அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த விளக்கப்படியும் தவறு. அதுல 28 வர்றதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. உண்மையிலேயே நாம சொல்லக்கூடிய அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லோருக்கும்
நோன்பும் கரெக்டா கிடைக்கும், லைலத்துல் கத்ரும் கரெக்டா கிடைக்கும். நோன்பு 29 அல்லது 30 முடியும், 28 முடியாது. ஆக அன்பு சகோதரர்களை இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயமாக நாங்க எடுத்து கொடுத்த ஹதீஸ் இருக்குதே, அது உண்மையிலேயே அவர்கள் அமரகும் அவங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அதை பத்தி தான் அவர்கள் வலியுறுத்தாங்க. அதை வச்சுத்தான் அவர்களுக்குரியதுன்னு சொன்னாங்க. அதுக்குத்தான் இங்க நான் கேட்டேன், அந்த மாதிரி கட்டளையிடப்பட்டிருக்கிறதுல ரசூலுல்லாஹி சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, நபி தோழர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, தெளிவான ஹதீஸ். இந்த ஹதீஸ் வேற அந்த ஹதீஸ் வேற, இங்க 2 கூட்டம் அங்க ஒரு கூட்டம் சொல்றதெல்லாம் இருக்க ஒரு என்ன சொல்ற முரணான ஒரு வாதமாக இருக்குமே அல்லாம ஏற்கத்தக்க வாதம் அல்ல அது. இங்க 2 கூட்டம் 3 கூட்டத்துக்கு சமாச்சாரம் இல்ல. அமரகம் சொன்னா பொதுவாக சட்டம் இருக்கிறார்கள், எல்லாத்துக்குமே அந்த சட்டம் பொருந்தும். அந்த அடிப்படையில் தான் ஹதீஸ். இன்னும் பிறகு போனா இன்னும் பல சட்டங்கள் எடுக்கலாம். பொதுவாக நம்ம அதை எடுக்கணும்னு சொன்னா அந்த பொதுவாக அந்த அமரகுண்டோ அல்லது பொதுவாக கட்டளையிட்டார்கள் சொன்னா மக்களுக்குங்க அடிப்படை. இன்னொரு ஹதீஸுங்க இருக்கத்தான் செய்யுது, அதுல அமரன்னு தான் வருது. இவர்கள ஒரு ஹதீஸ்ல வந்து எங்க அதை சொல்லுங்க. சார் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு இது பண்ண சொல்றாரு. இதுல 5 சகோதரர்கள் அவங்க தரப்புல பேசினாங்க. அதுல 2 சகோதரர்கள் நாங்க கேட்டதுக்கு பதில் இல்ல, ஒருத்தர் அறிமுக உரை அதுல பேசலன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்னமோ சில கேள்விகள் எல்லாம் கேட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக நம்ம பதில் சொல்ல முடியாது. அது தவிர 3 சகோதரர்கள் வந்து 2 சகோதரர்கள் 2 கேள்வி கேட்டாங்க. அதுல ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்க சொன்ன உதாரணம் தவறு, அதுல வந்து அவர்கள் நாங்கள் நோம்போடு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க. வந்த கூட்டத்தினர் நோம்போடு இருந்தார்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, நீங்க தான் இருந்தாங்கன்னு சொல்றீங்க, நீங்க சொன்ன உதாரணம் தவறுன்னு சொல்றாங்க. சரி, அந்த உதாரணத்தை நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி சொல்றோம், அதே உதாரணத்தையே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஏர்வாடிக்காரங்க பசியோடு இருந்தாங்க, சார் நாங்கள் பசியோடு இருந்தோம். ஏர்வாடிக்காரர்கள் அங்கிருந்து வந்தார்கள், அவர்களுக்கு உணவளிக்கும்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னாவே எங்களை அது கட்டுப்படுத்தாது. ஆனா அந்த உதாரணத்தை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டோம் உங்களுடைய கேள்விக்கு பதில். அடுத்தது இன்னொரு சகோதரர் கேட்டாங்க, 2 இடத்துல 2 பெருநாள் வந்தது, ஆனால் ஏர்வாடி புரியலையா? அதாவது நீங்க சொன்ன உதாரணம் வந்து உதாரணம் பொருந்தல. நாங்க என்ன உதாரணம் சொல்றோம்னா, நாங்கள் பசியோடு இருந்தோம், ஏர்வாடி ஊரை சார்ந்தவர்கள் வந்தார்கள், பசியோடு இருந்தார்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது, அதை பத்தி நாங்க சொல்லல. நாங்கள் ஏர்வாடி வாசிகள் வந்தார்கள், அவர்களுக்கு உணவளிக்கும்படி தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அப்படின்னு சொன்னா அந்த அவர்கள்ங்கிறது அவங்கள மட்டும்தான் குறிக்குமா இல்ல எங்களையும் குறிக்குமாங்கிறது நம்ம கேள்வி. அவங்கள மட்டும்தான் குறிக்குங்கிறது எங்களுடைய வாதம். அவங்க எதுவும் சொல்லட்டும், நாங்க உதாரணத்தை மட்டும்தான் சொன்னோம். உதாரணம் பசியோடு இருந்தாலும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அடுத்த சகோதரர் ஒரு கேள்வி கேட்டாங்க, பெருநாள் அன்னைக்கு நோன்பு பிடிக்கிறது ஹராம்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க இந்த ஊர்ல ஒரு நாளைக்கு பெருநாள் வருது, அடுத்த நாளைக்கு அந்த ஊர்ல பெருநாள் வருதுங்கிறீங்க. அப்ப இன்னைக்கு இந்த ஊர்ல பெருநாள், அந்த ஊருக்காரங்க இன்னைக்கு நோன்பு பிடிச்சாங்கன்னு சொன்னா அவங்க இன்னைக்கு ஹராமான நாளாச்சு, இவங்களுக்கு பெருநாள் தினத்துல அவங்க நோன்பு பிடிக்கிறாங்களே அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. அப்படி இந்த ஹதீஸ் அப்ப எப்படி செயல்படுத்துறதுன்னு கேட்டாங்க. இப்ப நீங்களே தான் உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்குது. இது இன்னைக்கு எங்களுக்கு பெருநாள், நாங்க நோன்பு பிடிக்க கூடாது. இன்னைக்கு அவங்களுக்கு பெருநாள் இல்ல, அவங்க நோன்பு பிடிக்கலாம். நாளைக்கு தான் அவங்களுக்கு பெருநாள், அன்னைக்கு தான் அவங்க நோன்பு பிடிக்க கூடாது. ஏன்னு சொன்னா பெருநாள் நோம்புங்கிறது ஒரு நல்ல இபாதத்து, அந்த இபாதத்தை வந்து நன்மை கிடைக்கட்டுமே சொல்லிட்டு பெருநாள் கொண்டாடக்கூடிய அந்த ஈதுடைய தினத்திலையும் நோன்பு பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பெருநாள் அன்னைக்கு நோன்பு பிடிக்காதீங்க தடை இருக்கிறத தவிர அவங்களுடைய பெருநாளை நோன்பு பிடிக்க கூடாது, இவங்களுடைய பெருநாள் நோன்பு பிடிக்க கூடாதுன்னு இல்ல. எங்களுடைய வாதத்துக்கு நீங்க சொன்ன ஹதீஸ் முரணாக இல்லை. இல்ல, அதாவது அதை விட இன்னொரு அழகா சொல்லுங்க, மௌலவி யாசின் மௌலவி அவர்கள் கேட்ட கேள்வியை அவர்கிட்ட நானே கேட்கலாம், அவர் வாதத்தில் இருக்குது. அதாவது ஒரு கேள்வி நம்ம எழுப்புறோம்னா நம்முடைய வாதத்தில் அந்த கேள்விக்கு இடம் இருக்கக்கூடாது. உங்க கணக்குப்படியே இந்த 2 நாள் வந்துருச்சு, ஏயில பார்த்தாங்க, ஏயில பார்க்குறாங்க, இதானே ஏயில பார்க்குறாங்க, இது வரைக்கும் உள்ளவங்களுக்கு நோம்பிட்டீங்க, இவனுக்கு இல்லைன்ட்டீங்க, பக்கத்து பக்கத்துலாம் இருக்குது, இவனுக்கு பெருநாள் இல்லை, உங்க கணக்குல வருது, நீங்க சொன்னல வருத, நீ 2 நாள் வருது, நாள் வித்தியாசமே இல்லையாங்க, நாள் வித்தியாசம் வரலையா?
இங்கனக்குள்ள 4 வித்தியாசம் வரல, பூமி சுத்தியில் 4 வித்தியாசம் வருத. இங்க பாருங்க இவர் நுழைகிறாரு, நுழைகிறாரா? இவருக்கு இப்ப என்ன கேட்கிறேன்னா, ரொம்ப தூரத்துக்குலாம் போக வேணாம், இந்த போர்டே வேணாம், இந்த நீங்க கேட்டது விளக்குறதுக்கு. இப்ப நம்ம எடுத்துக்கிறோமே, ஏர்வாடிக்கும் திருநெல்வேலிக்கும் மத்தியில சுபுஹு டயத்துல 10 நிமிஷம் வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு தான், கரெக்டான கணக்கு எனக்கு தெரியல. அப்ப ஏர்வாடியில 4:30க்கு சுபுஹு ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப 4:20க்கு சுபுஹு ஆரம்பிக்குது திருநெல்வேலியில. 4:30க்கு நமக்கு சுபுஹு நம்ம ஊருக்கு, திருநெல்வேலியில 4:20க்கு சுபுஹு. தகவல் வந்துருச்சு, பேரை பார்த்துட்டோம்னு சொல்லி. 4:20 இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் நோன்பு வைப்பாங்க, வைக்குவாங்களா? தேர் வழியில் வச்சிருவீங்க. திருநெல்வேலிக்காரங்க 30 அடைஞ்சிட்டாங்க, 4 சுபுஹு டயத்தை அடைஞ்சிட்டாங்க, அவங்க வைக்க மாட்டாங்க. அப்ப 2 நாள் நோன்பு வந்துருச்சா? பக்கத்துல இருக்குது, பக்கத்துல இருக்குது. பக்கத்துல இருந்தாலும் உங்க தகவல் படி எல்லாரும் ஏத்துக்கணும்னு சொல்லல, சுபுகத்தான் கணக்கு பண்றீங்க. அந்த சுபுகோட எந்த இதுவா கூட இருக்கலாம், எந்த ஊர்ல பாக்குறான்னு அதை பொறுத்து, பாக்குற ஊரை பொறுத்து அது ஒரு 1/2 கிலோமீட்டர் வித்தியாசத்துல கூட மாறலாம். 1/2 கிலோமீட்டர் மாறாது, ஒரு 10 கிலோமீட்டர்ல மாறலாம். ஒரு 2 நிமிஷம் வித்தியாசம் முடிவு வச்சுக்கத. 4:48 முடிவுன்னா 4:50 இருக்கிறவங்க நோன்பு வைக்க முடியாது, சகர டைம் முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க என்ன கேள்வி நம்மள்ட்ட கேட்கறீங்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நீங்களே இருக்கிறீங்க. ஒண்ணு அவர் சொன்ன ஒண்ணு சேர்த்துக்கிறீங்க. 2வது கேட்டீங்க, நீங்களே கேட்டீங்க, யாசிம் மோலை கேட்டாரு, அந்த துருவத்தில் இருக்கிறாங்க அவங்க எப்படி நோன்பு வைக்குவாங்க, தகவலை வச்சு தானே நோன்பு வைக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. துருவத்தில் உள்ளவங்க தகவலை வச்சு நோன்பு வைப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது என்னத்தினால ஏற்படுதுன்னு கேட்டா, அவர்கள் விதிவிலக்கான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். என்ன விதிவிலக்கான நிலை? இப்ப எங்க ஊருக்கு நாங்க டெய்லி மாசம் எங்க ஊருக்கு பெற வரும், மாசம் நாங்க பெறையை பார்ப்போம், ஏர்வாடியில 2வது பெறையை பார்க்குவோம், 3வது பெறையும் பார்ப்போம், 30 பெறையும் பார்ப்போம். அந்த நிலையில் நாங்க இருக்கிறோம். அதே மாதிரி இரவையும் பார்க்குவோம், பகலையும் பார்க்குவோம், 24 மணி நேரத்தில் ஒரு நாள் கடக்குவோம், அந்த நிலையில் இருக்கிறோம். துருவ பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு 6 மாச காலத்துக்கு அவங்க சூரியனையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், 6 மாச காலத்துக்கு சந்திரனையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி வரும், அல்லாஹ் நோன்பு வைக்க சரத்து என்ன தெரியுமா? சும்மா அத்திமுசியாமைகள லைலி, விதிவிலக்கு சொல்ல வர்றேன், இரவு வரைக்கும் தான் நோன்பு பூர்த்தியாக சொல்றான். வெளிச்சத்துல நோன்பு வைக்கணும், இருட்டில் நோன்பு கிடையாது. 6 மாசம் இரவா இருக்கக்கூடிய காலத்தில் நோன்பு விடுமையானால், உங்க ஊர்ல தகவல் சொன்னீர்களே, ஆனால் அவங்க இப்ப நோன்பு வைக்குவாங்கல்ல. உங்க ஊர்ல இப்ப பெற பார்த்து தகவலை சொல்றீங்க, துருவத்தில் உள்ளவங்க ஏத்தா செயல்பட நினைக்கிறாங்க. ஆனா 6 மாசம் இரவா இருக்குமே, அந்த பருவத்தில் அவங்க இருக்கிறாங்க. இரவில் நோன்பு வைக்க வேண்டிய நிலைமை வருதான்னு கேட்பீங்களா? அது விதிவிலக்கு. இரவில் நோன்பு வைக்க கூடாது, பகல்ல தான் நோன்பு வைக்கணும். சுபுகுல இருந்து மகரிப் வரைக்கும் தான் நோன்பு. அவங்களுக்கு சுபுகும் கிடையாது, மகரிபும் கிடையாது. அதாவது நிர்பந்தமான நிலையில் மாட்டிக்கொண்டவர்களுடைய விஷயத்தை நிர்பந்தம் இல்லாத நிலையில உள்ளவனுக்கு பொருத்தக்கூடாது. நொண்டி மொடமா இருக்கிறவனுக்கு ஒரு சலுகையை கொடுத்தா அவனை மட்டும் முட்டி இணையம் உங்களுக்கு ஆகக்கூடாது. நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோம், நம்ம பெற பார்க்க நிலையில் இருக்கிறோம். அவனுக்கு அந்த பெறண்டா என்ன 6 மாசத்துக்கு ஒருக்கா பெற வரும், இருந்துகிட்டே இருக்கும், பெற இருந்துகிட்டே இருக்கும், பௌர்ணமி இருந்துகிட்டே இருக்கும். 1ஆம் பெற அது ஒரு 15 நாளைக்கு இருக்கும், 2ஆம் பெற அது ஒரு 15 நாளைக்கு இருக்கும். அந்த சைஸ்ல பௌர்ணமி ஒரு 15 நாளைக்கு இருக்கும். அப்படி 6 மாசம் அவன் இரவையே அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், 6 மாசம் பகலை அடைஞ்சிருக்கிறான் பூகோள அமைப்பு பிரகாரம். அப்ப விதிவிலக்கா உள்ளவைகளை கொண்டு அது நோன்பு ராத்திரில கூட நோன்பு வைப்பான், அவன் இரவில் கூட நோன்பு வைக்குவான். அப்படித்தான் வச்சு ஆகணும். அவனுக்கு என்ன கணக்கு? கணித்து கொள்ற நிலையில் இருக்கிறான். அதுக்கு ஒரு ஹதீஸ் முன்மாதிரியா இருக்கு. தஜ்ஜாலுடைய ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். தஜ்ஜாலுடைய காலத்துல அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவனுடைய காலத்துல ஒரு நாள் ஒரு மாசம் அளவுக்கு இருக்கும், இன்னொரு நாள் ஒரு வாரம் அளவுக்கு இருக்கும், இன்னொரு நாள் ஒரு நாள் அளவுக்கு இருக்கும் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, இந்த ஒரு மாசம் அளவுக்கு ஒரு நாள் இருக்குங்கிறீங்களே, அப்ப நாங்க ஒரு நாளுடைய இபாதத் செஞ்சா போதுமா கேட்கறாங்க சஹாபாக்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா ஃபக்துரு, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இல்ல அப்படி செய்யக்கூடாது, நீங்க கணக்கு போட்டுக்கிறீங்க. அந்த ஒரு நாளை நீட்டிச்சு போயிருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன ஒரு நாள் கணக்கு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்மாதிரியை வைத்துக் கொண்டும் அவர்கள் விதிவிலக்கான நிலையில் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் உள்ளதை தவிர துருவத்தை நமக்கெல்லாம் பொறுத்து பேசவே கூடாது, தப்பு. அடுத்தது இப்ப பாயிண்ட் கவனிக்கணும். இந்த ஸ்லைடு வச்சு நான் விளக்கணும் இல்லையா, நான் என்ன விளக்கினேன், சகோதரர் அபூ அப்துல்லா அவர்கள் என்ன விட சொன்னார்கள் எல்லாம் நீங்க கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்ல ஒன்னும் சொல்லாத அவரா சொல்லிட்டு இப்படி சொல்வார்களே, ஆனால் அப்படி சொல்ல நான் சொல்லவே, நான் சொன்னது மட்டும்தான் 28 முடிய வேண்டிய நிலைமை வருது, இந்த மாதிரி வருதுன்னு நான் காட்டினே தவிர இவர் சொன்ன எந்த ஒன்றையும் காட்டல. இவர் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சொல்லவே இல்லை. கடைசியா தான் இந்த 28, 29 வரவே செய்யாது, வர சான்ஸே இல்லைன்னு முடிச்சிட்டாரு.
அப்ப நான் திருப்பி கேட்பேன் 28 வரும், கண்டிப்பா வரும், நிச்சயமா வரும். எந்த ஒரு அறிவியல் அஞ்சற்ற போய் கேட்டாலும் வரும். வேணும்னா இதை உங்களுக்கு இப்படி சொல்வதில் இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு இது பிர்லா கோளரங்கத்தில் இன்னைக்கு இது சம்பந்தமா தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதை நான் இப்படி ரிப்போர்ட் எழுதி தர்றேன், நீங்க மருத்துவம் எழுதித்தாங்க. அவன் சரி எஸ் சொன்னா முடிஞ்சு போச்சா? அப்படி வாங்க, அவன் தான் அந்த விஷயம் அவன் தான் தீர்மானிக்கிறேன். அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இது சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். 28 வரும். இப்ப நான் இந்த அட்டையே வேணாம், இந்த சிலைடு அட்டையே வேணாங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த திருநெல்வேலி ஏர்வாடிலாம் சொல்றாங்க, திருநெல்வேலி ஏர்வாடில சொல்றேன், ஒரு ஊர்ல பேரை பார்த்து அறிவிக்கிறாங்க, நீங்க சுபுவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கிறீங்க, ஏர்வாடியில் நோம்பு வச்சுட்டீங்க இல்லையா? இன்னொருத்தன் சுபுவுக்கு 5 நிமிஷம் தள்ளி இருக்கிறான், ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளவன், அவன் நோம்பு வைக்க மாட்டான். உங்களுக்கு அவனுக்கு 15 கிலோமீட்டர் வித்தியாசம். நீங்க சுபு டயத்துக்குள்ள அடைஞ்சிட்டதுனால அந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சும் நோம்பு வச்சிருக்கீங்க. இந்த உங்களுக்கு இருக்கிற நேரத்தில் அவன் சுபுவை தாண்டிட்டான், அவன் வைக்க மாட்டான். இது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டீங்க. இப்படியே பூமி சுத்திக்கிட்டே வருது. அப்ப உங்களுக்கு 1 அவனுக்கு 2, உங்களுக்கு 3 அவனுக்கு 4, உங்களுக்கு 4 அவனுக்கு 5. 10 நிமிஷம் தான் வித்தியாசம். இல்ல கடைசி வர்றேன், இந்த போர்டே வேணாம். நான் கேட்ட கேள்விக்கு தான் இது விளங்காது தான் அந்த உதாரணம் காட்டி கேட்டேன். அப்ப அவனுக்கு 4 எனக்கு சாரி ஏர்வாடிக்கு கூட வைக்கணுமோ, ஏர்வாடிக்கு 3 அவனுக்கு 2, ஏர்வாடிக்கு 10 அவனுக்கு 9, ஏர்வாடிக்கு 20 அவனுக்கு 19, ஏர்வாடிக்கு 28 அவனுக்கு 27, ஏர்வாடிக்கு 28 29 அவனுக்கு 28. தள்ளிதானே வரும் குறைச்சி. ஏர்வாடிக்கு இந்த குழப்பம் ஸ்லேட் வச்சுக்கிட்டது, இந்த கன்ஃபியூஸுக்காக ஸ்லேட்டை வச்சுக்கிறது. ஏர்வாடிக்கு 29 சொன்னா அவனுக்கு 28. அப்ப 29 நீங்க முடிச்சிட்டீங்க. ஏர்வாடி 30வது ராவு, ஏர்வாடிக்கு 30வது ராவு. உங்களுக்கு அவனுக்கு என்ன ராவு? 29வது ராவு. பிந்தான உங்களுக்கு பிந்தி வச்சிருக்கிறான், 10 நிமிஷம் தள்ளி இருக்கிறான், உங்களுக்கு பிந்தி தான் நோம்பு வச்சிருக்கிறான். அப்ப ஏர்வாடிக்கு 29 முடிச்சு 30வது ராவுன்னு சொல்லும் பொழுது, அந்த நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட ஊரு, அந்த ஊருக்காரன் 28 முடிச்சு 29வது ராவுல இருக்கிறான். அந்த ராத்திரி நோம்பு வச்சாதான் 29 ஆகும். நீங்க என்ன பண்றீங்க? ஏர்வாடியில் பிற பார்த்துட்டீங்க, அங்க பார்க்கல. இப்ப வேற ஒரு தகவலுக்காக நீங்க செஞ்சீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, 29 முடிச்சு ராத்திரில இருக்கும்போது ஏர்வாடியில் பிற தெரிஞ்சிருச்சு. ஏர்வாடியில பிற தெரிஞ்சுன்னு சொன்னா, இப்ப ஏர்வாடியில இருந்து பாத்தீங்கன்னா அவன் சகர் வைக்கிற நேரத்துக்குள்ள இருப்பான். ஏர்வாடியில மகரிபா இருக்கும்போது அவனுக்கு என்ன டைம்? 10 நிமிஷம் வித்தியாசம் தான். நீங்க 6:20 இருப்பீங்க, அவன் 6:30 இருப்பான். இதுதான் வித்தியாசம். உங்க வாதப்படி இதை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும்? பிறகு எங்களுக்கு வந்துடுச்சு எடுத்துக்கணும். ஏர்வாடியில பார்த்த 30வது, ஏர்வாடியில பார்த்த 29 முடிச்சு 30வது இரவுல நீங்க பார்த்தத அவன் 28 முடிச்சு 29 ராவுல ஒத்துக்கிட்டு ரமலான் பெருநாள் என்று நோன்பு வச்சு ஹராம் ஆயிரும். ஹராம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு நோம்பு 28. இதானே என்னுடைய உதாரணம். இது இல்லைன்னா யார் என்ன உதாரணம்னு சொல்லுங்க. இதுல ஆய்வு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு ரிப்போர்ட்டை அளவுகோலா வச்சுக்கிறோமா? நான் கேட்கிறேன், ஹதீஸ்ல 29 அல்லது 30 என்ற அந்த அளவை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. நீங்கள் சொன்ன விளக்கம் அந்த ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கு. இப்ப இது கூட நம்ம எடுக்கல, இது எப்படி சயின்ஸ் கேட்கறதுன்னு கேட்க கூடாது. இது விளக்கு, அது எப்படி ஏற்படுதுங்கிற விளக்குறதுக்கு தான் நான் சொல்லி காட்டுறேன். தேவைன்னு சொன்னா 30 ரவுண்டு போட்டு 30 நான் போட்டு காட்டுறேன். 30 படம் போட்டு ஒவ்வொரு டேட்டையும் போட்டு ஒவ்வொரு நாள்ல என்னென்ன லெவல் ஏற்படுதுங்கிறதுக்கு நெசமாவே அந்த ஊர் என்ன வருதோ அட்லாஸ் இருக்கு, தேவைப்படுச்சு 30 நான் போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு நாள் ஒன்னா இருக்கும், எனக்கு எத்தனை நாளா இருக்கும், எத்தனை மணியா இருக்குன்னு கேட்டா அதை கூட செஞ்சு தரலாம். இதை நானே சொல்லல, இதை நான் இதெல்லாம் படிச்சால் கிடையாது. நான் இதுக்காக வேண்டி போய் விசாரித்து தெரிந்து கொண்டு அந்த உண்மைகளை தகுந்த சான்றுகளோடு அறிந்த நிலையில் தான் நான் இதை சொல்றேன். நீங்க அறியாம இருக்கு சொல்றேன்னு தெரியல, நான் என்ன சொல்றேன்னு விளங்காம சொல்லி நான் சொல்ல வரேன். அதனால இப்ப நான் திருப்பி வருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாசத்துக்கு 29 குறையக்கூடாதுன்னு சொன்னார்கள். நீங்கள் ஒரு ஹதீஸை எடுத்து வைத்து இல்லாத ஒன்றை நீங்களாக கொடுத்த விளக்கம், நேரடியாக அந்த ஹதீஸில் இல்லாமல் நீங்களாக கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் மாசத்துக்கு 28 நாள் என்று வருது. 28 நாள் என்று முரண்படுமையானால் அதிலிருந்து இந்த ஹதீஸுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் தப்பு. அந்த ஹதீஸுக்கு முரண்படுறதுனால நீங்கள் அதுக்கு கொடுத்த விளக்கம் தப்பு என்பதுதான் என்னுடைய ஆர்குமெண்ட். இதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை இதுவரைக்கும். வராதுன்றீங்க. கேட்டா என்ன சொல்றீங்க? லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரை இப்ப நாங்க எடுத்து வைக்க, நாங்க வச்சிருக்கோம் எடுத்து வைக்கிறதுக்கு. இருந்தாலும் கேட்ட வரைக்கும் சொல்லிடுறேன், லைலத்துல் கத்ரை வச்சுக்கிட்ட கலப்புரை நாங்க முடிவு பண்ண முடியும். உங்க தகவல் தப்புன்னு லைலத்துல் கத்ரை வச்சு நான் சொல்ல போறேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா அது இப்ப வேண்டியதில்லை. இப்ப நீங்க எதுக்கு லைலத்துல் கத்ர் எடுத்து வச்சீங்க? லைலத்துல் கத்ர் ஒத்தப்பட, ஒருத்தனுக்கு ஒத்தப்பட ஒருத்தனுக்கு ரெட்டப்பட வருதுன்னு நீங்க கேக்குறீங்க. உங்க வாதம் இப்படிதான் வருது. ஒருத்தருக்கு ஒத்தப்பட
ஒத்தப்படை, ஒருத்தருக்கு ரெட்டப்படைங்கிறது உங்க வாதத்துல வருதுங்கிறா. உங்க வாதத்துல வராம இருந்தா சொல்லணும். எப்படி வருது? ஏல பெற பார்த்துட்டான். முதல் சொன்ன உதாரணம் தான். பியில வரைக்கும் அவனை கட்டுப்படுத்துது. இவனுக்கு 1வது நாள், இவனுக்கு 1வது நாள் வரல. ரமலானுடைய ஷாபானுடைய கடைசியில் இருக்கான். இப்போ சுத்திக்கிட்டு வருது. அப்ப சீக்காரன் வந்து இப்ப அடையிறான். சி இருக்கான்ல, இவன் முதல் அடைவான். இல்ல பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. சியும் பியும் இதே டிஸ்டன்ஸ்ல வந்துகிட்டே இருப்பாங்க பூமி சுத்தும் போது. சீக்காரன் இந்த சூரியன் மறைகிற இடத்தை அடையும் பொழுது அவனுக்கு 1, இன்னும் கொஞ்சம் நவண்ட பி காரங்க வந்துருவான். பி காரனுக்கு 2, சி காரனுக்கு 1, பி காரனுக்கு 2. இப்ப இது 1வது இரவு, இது 2வது இரவு, ஒரே இரவு தான். இவனுக்கு வந்து இது 2வது இரவு, இவனுக்கு இது 1வது இரவு. இவனுக்கு 20வது இரவு, இவனுக்கு 21வது இரவு. நீங்க சொன்ன உதாரணப்படி அடையும்ட்டீங்களே, இவன் அடைகிறான இந்த வாதப்படி வச்சீங்கன்னாலும் லைலத்துல் கத்ர ஒருத்தன் ஒத்தையில அடைகிறான், ஒருத்தன் ரெட்டையில. உங்க வாதப்படி தகவலை ஏற்றுக்கொண்டு அறிவித்தால் லைலத்துல் கத்ர ஒத்தப்பட ரெட்டப்பட விவகாரத்தை தவிர்த்து விடலாம்னு சொல்றீங்களே, தவிர்க்க இயலாது. இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கான், 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறான். இவன் முதல் நாள்ல இருக்கான், இவன் 2வது நாள்ல இருக்கான். முதல் 2 வந்துட்டாலும் ஒத்தப்பட ரெட்டப்பட தான். 20, 21, 21, 22, 22, 23 இதான் ஒத்த ரெட்டை. அப்ப ஒத்தப்படையில தேடுங்கள் என்ற ஹதீஸை அதுக்கு நீங்க சொன்ன விளக்கம் முரணா வருது. நாங்க தான் கேட்கணும்ல, நீங்க சொன்ன விளக்கம் அதுக்கு முரணா வந்து நிக்குது. நாங்க பிந்து எடுத்து வைப்போம், அந்த டாபிக் நான் எடுத்து வைக்கல. நீங்கள் சொன்னபடி இது 1, 2 வருதா இல்லையா? இவன் தானே அடைஞ்சான், நீங்க தான் சொன்னீங்க அடைஞ்சாண்டு. இவன் அடையல, நீங்க தவற விட்டுட்டான். விளக்கம் சொல்றாரு சகோதரர் அபு அப்துல்லா அவர்கள். இந்த சீக்கார மிஸ் பண்ணிட்டானா, வாசம் அப்படி பதிவா இருக்கு. எங்க மிஸ் பண்ணாம? அவனுக்கு வரவே இல்லையே உங்க வாதப்படி. அவனுக்கு வரவே இல்லை, வரவே இல்லை உங்க வாதப்படி. இது வரைக்கும் தானே வரும், 10 ஃபஜ்ர் வரைக்கும் தானே வரும்ட்டீங்க. இவன் மிஸ் பண்ணவலாம் இல்ல, இவனுக்கு வரல. உங்க ஆர்குமெண்ட் படி என்னன்னு கேட்டா, இவன் வரைக்கும் தான் இந்த பிறை வந்திருக்குது, சகருக்குள்ள இருக்கிறான். இவனுக்கு வரவே இல்லை. வராதவன் எப்படி மிஸ் பண்ணான்னு சொல்றீங்க? வரவே இல்லையே, அவன் இங்க வரும்போது தானே வர்றான். அப்ப உங்க வாதப்படியே இதுல வந்து ஒத்தப்படை ரெட்டப்படைங்கிற விவகாரம் வரத்தான் செய்யுது. அதனால அந்த அமரகும் என்ற ஹதீஸ்ல வரக்கூடியது வந்து அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்பது கண்டிப்பா வந்தவர்களுக்கு தான், இருந்தவர்களுக்கு இல்ல. இதை அப்படி எடுத்துக்கொள்ளாம நீங்க சொன்ன மாதிரி அர்த்தம் எடுத்து எங்க வேண்டாலும் பொருத்தி பார்க்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா, லைலத்துல் கத்ர் ஒத்த ரெட்டைங்கிற டேஞ்சரும் சேர்ந்து வருது. மாசம் 29, 30 என்ற அந்த வியாக்கியானத்தோட எதுவும் சேர்ந்து அதுக்கு முரணாக வருது. வேற ஹதீஸ்களுக்கு முரண் இல்லாமல் வருவதாக இருந்தால் நாங்க சொன்ன விளக்கம் இல்ல, ஹதீஸுடைய நேரடியான அர்த்தத்திலிருந்து பெறுகிற விளக்கம், ஹதீஸுடைய நேரடியான அர்த்தத்திலிருந்து பெறுகிற விளக்கத்தை நிறுத்திக்கணுமே தவிர, இது அபு அப்துல்லா அவர்கள் வந்து அவங்களா கேட்டாங்களே சில கேள்விகள் ஹதீஸ்ல இல்லாம அவர் ஏன் செய்யாமல் இருந்தார்கள், அவர்கள் ஏன் உடனே வரவில்லை, அந்த கேள்விகளை விட ஹதீஸுக்கு நேரடியா முரண்படுத இந்த கேள்வி வலுவானது. ஹதீஸோடவே நேரம் ஓது பாருங்க. இன்னொரு ஹதீஸுக்கு மாற்றமா வந்து ஹராமான நாள்ல அவனை நோன்பு வைக்க சொல்லணும், இல்லைன்னா 28 முடிக்கணும், அதை விட வலுவான இது என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா அந்த கேள்வி இப்போ சொல்றேன், அந்த கேள்விக்கு வந்து அவர் விளக்கம் இருக்குது. அந்த விளக்கம் நமக்கு தேவை கிடையாதுங்கிற அலட்சியப்படுத்தினேன். அவங்க நீங்க வாக்களிச்சுன்னா அதுக்கு விளக்கம் சொல்ல போறேன். இப்ப அது இன்னத்தினால வந்து அது மெயின் பாயிண்ட் கிடையாது. அது அந்த விளக்கம்பத்துல சொல்லாட்டா கூட எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது. சொல்லிட்டீங்க, நான் வந்து அலட்சியப்படுத்துறேன்னு நான் சொன்னேன். இல்ல சொல்லுவாங்க, நீங்க சொல்லிவிட்டீங்க. அதனால அதையும் சொல்றேங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த அந்த மக்கள் வந்து இந்த பிறை பார்த்து வைக்கிறது, பிறை பார்த்து விடுவது என்பதெல்லாம் தெரியாது. இஸ்லாத்துக்கு முந்தின காலத்து அந்த ஜாகிலியா மக்கள், அரபு மக்களுக்கு அவர்களுடைய பழக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டா 30 நாள், 1 மாசம் இப்படிதான் வழங்கி வச்சிருந்தாங்க. 29 ஒரு மாசமா இருக்கலாம் என்பது வந்து பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பிறகுதான் சொல்லிக் கொடுக்கப்படுறதுக்கு தான் அந்த ஈலாவுடைய சம்பவத்தை நான் உதாரணம் சொன்னேன். 29 நாள்ல அவங்க வெளியே வந்துடுறாங்க. இந்த 1 மாசம் நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு 29 நாள்ல மனைவியோட சேர்றதுக்கு வந்துடுறாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்கறாங்க, நீங்க 1 மாசம் சொன்னீங்களே 29 நாள்ல வர்றீங்களேன்னு கேட்கறாங்க. 1 மாசத்துல 29 இருக்கான்னு நினைச்சதுனாலதான் நீங்க 1 மாசம் தானே சொன்னீங்க, ஈலா பண்ணீங்க. ஆலைத்த சகரன் கேட்கறாங்க, சஹாபாக்கள் கேட்கறாங்க, ஆலைத்த சகரன் ஒரு சகரன் தானே நீங்க சொன்னீங்க 1 மாசம். அப்ப 29 முடிச்சீங்கன்னு இருக்கும்போது 29வது மாசம் இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாசம் 29 என்று சொல்லி கொடுப்பது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன மக்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, பார்த்தா 30 நாள் போனா 1 மாசம், 30 நாள் போனா 1 மாசம் போயிட்டு இருந்தாங்க அந்த காலத்து முறைப்படி. ஏன்னா இது இந்த ஹதீஸ்ல இருந்து நான் காட்டுறேன். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான புகாருக்கு 4880 அந்த ஹதீஸ் மாசத்துக்கு அந்த விளக்கம் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், பெருநா பிறையை பாக்குறாங்க. பெருநா பிறையை பாக்குறாங்களா, பெருநா பிறையை பார்த்த உடனே 30வது நாள் அவங்களுக்கு ஆவலை, 30வது நாள் வந்து அவங்களுக்கு ஆவலை.
30வது நாள் ஆவல, 2 மாசம் முடியல, ஆனா பிறையை பார்த்துட்டாங்க. மாசம் முடியல, பிறையை பார்த்து கன்ஃபியூஸ் வரும். அந்த அதுல இருந்து ஊகிக்கிற வழக்கம், அது மொத்த விளக்கத்தை விட ஒரு ஹதீஸின் அடிப்படையில் ஊகிக்கிற தப்புன்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்க அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக வேண்டி அவங்க வர்றாங்க என்று எடுத்துக்கொண்டால் அந்த குழப்பமும் இல்லை. அது இல்லைன்னாலும் ஹதீஸ்ல இல்லாமல் எழுப்பிய ஊகத்தின் அடிப்படையிலான கேள்விகளுக்கு வந்து வெயிட் கொடுக்க கூடாது. நான் சொல்றது வந்து ஹதீஸிலிருந்தே நேரடியாக பெறப்பட்டங்கிற நேரடியா சொல்லக்கூடிய 29, 30 இதுக்கு வராம இதுக்கு மாத்தமா எது சொன்னாலும் தப்பு. 29 அது மாதிரி யார் மாதத்தை ரமலானை அடைகிறாரோன்ற ஒரு ஆயத்தை சொன்னாங்க, அது நம்ம எடுத்து வைக்கவே இல்லை. இதுக்கு நீங்க வளர்க்க சொல்லுங்க. 28, 29 சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன். அந்த வாகன கூட்டங்க எதுக்காண்டி வந்தாங்க, மார்க்க சட்டத்தை தெரிய வேண்டும்ன்றதுக்காண்டி தான் வந்தாங்கன்னு தான் நான் கேட்டேன். நம்ம சகோதரர் கலில் அவங்க ரொம்ப சடைஞ்சிக்கிட்டாங்க போது. அப்படி ஒன்றும் இல்லை, நான் கேட்டது வந்து இதுக்காண்டி தான் கேட்டது. அந்த வாகன கூட்டம் வந்தது வந்து மார்க்க சட்டத்தை தெரியறதுக்காண்டி தான் வந்தாங்களா ஏன்னா அதுக்காண்டி நான் கேட்டேன். வருத்தப்படுறாங்க. அப்புறம் வந்து என்னென்ன கேட்டாச்சுன்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 30 நோம்பு நோட்டு இருந்தாங்க. வாகன கூட்டம் வந்து 30வது நோம்போட வந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து நீங்கள் வந்து நீங்கள் நோம்பு வச்சுட்டு தான் வந்தாங்க, நீங்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து விட சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு 29 தான். அப்போ இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்கும்போது வந்து அந்த ஹதீஸ்க்கு முரண்படுற மாதிரி தெரியுது. எப்படி முரண்படுதுங்கிறது எதையும் சொல்லிடுறேன். ஆராபிகள் 2 கிராமவாசிகள் வர்றாங்க. அவங்க வந்து சாட்சி சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி பார்த்தோம், பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே விட சொல்லிடுறாங்க. சவால் பிறையை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, அவங்க உடனே விட சொல்லிடுறாங்க. அப்போ அது வந்து அந்த ஹதீஸுக்கு வந்து இது முரண்படுற மாதிரி எனக்கு தெரியுது. எந்த வகையில் முரண்படுது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் சொல்லுங்கள். அந்த வாகன கூட்டங்கள் வந்ததுக்கு எந்த இதுக்காண்டி வந்தாங்க, மார்க்க சட்டத்தை செய்கிறதுக்காண்டி வந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு அந்த இதில் நீங்கள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அட்லாண்டிக் பிரதேசம் இருக்குது. அட்லாண்டிக் பிரதேசம் அங்கே வந்து பகல் வந்து சூரியனும் பார்க்க முடியாது, சந்திரனையும் பார்க்க முடியாது, அப்படி ஒரு பிரதேசம் இருக்குது. அவங்க வந்து எனி டைம் இருட்டு மேகமூட்டமாகவே இருக்கும். அப்போ அவங்க பிறைய பார்த்து தான் நோன்பு பிடிக்கணும், பார்த்து தான் நோன்பை விடணும். அந்த ஹதீஸை புறக்கணிச்சவங்கள ஆவாங்களாம். நேரடியாக அதுக்கு அர்த்தம் எடுத்தால் புறக்கணிச்சவங்க ஆவாங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி ஹதீஸ் பெற தெரிஞ்சால் எடுத்துக்கங்க, இல்லைனா தகவல் எடுத்துக்கங்க. இந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹதீஸோடு மோதாது. டைரெக்டாக அது பார்த்து தான். இப்போ என்ன சொல்கிறீங்க, திருநெல்வேலி ஏறுற மேலப்பழத்தில் மாடியில் ஏறி பிறைய பார்க்குறோம், தெரிஞ்சால் பெருனா பக்கத்தில் கைத்தாரில் பெற தெரிஞ்சால் எங்களுக்கு அது எங்களுக்கு ஒன்றும் சட்ட செய்யாதுன்றாங்க. அப்படி தான் அவங்க வாதம். கைத்தாரில் தெரிஞ்சால் நான் ஏற்றுக்க மாட்டோம், திருநெல்வேலியில் தெரியணும் எங்களுக்கு, அப்படிதான் சொல்கிறாங்க. ஆக தகவல் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸோடு இது மோது. அதாவது சகோதரர் பிஜே சொல்லும் பொழுது என்ன சொன்னார், அதாவது புகாரி சொன்ன காட்டி மாதம் வந்து 29 இருக்குங்கிற வந்து சில பின்னால தெரிவிச்சாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. சரிதான், அதை வச்சு தான் நம்ம இந்த கேள்வி கேட்கற. இந்த ஹதீஸ்ல மாதம் 29ங்கிற பின்னால தெரிவிச்சிருக்காங்கல்ல, அப்ப அந்த வாகன கூட என்ன செஞ்சிருக்கணும், 30 நாள் நோன்பு வச்சு தான் வந்துக்க வேண்டிய ஏன் வந்தாங்க பெரிய பார்த்துட்டு? சகோதரர் அபத்துல கேட்ட கேள்வி அதை திரும்ப கேட்கறோம், பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இதுக்கு சரியான இது இல்லை. ஏன்னு சொன்னா இதோ குழப்பம் திரும்ப வந்துட்டே இருக்குது. வாகன கூட்டத்துக்கு வந்து 29 நோம்பு முடிஞ்சு 30 நாள் நோம்பு விட்டுட்டாங்க. உங்களுடைய கூற்றுப்படி புகாரியுடைய ஹதீஸுடைய அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதல்ல வந்து 30 தான் வச்சிருக்கணும், 29 ஏன் வச்சாங்க? அப்ப பிறைய பார்த்துட்டு ஏன் வந்தாங்க? வராம இருந்துக்கலாம் தானே. அப்ப வந்தது என்ன தெரிஞ்சா அவங்க வந்து நிச்சயமா பிறகு கொண்டாடி வந்திருக்காங்க தெரிய தவிர நோம்பு வச்சு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா 29 நீங்களும் ஒப்புக்கொண்டீங்க. அப்போ வந்து 29 கிடையாது 30 தான் இருக்குன்னு ஒப்புக்கொண்டீங்க. அப்ப முன்னுக்கு பண்ணியா முரண் இல்லாம இருக்கணுமா இல்லவா? சகோதரர்கள, சகோதரர் பிஜே தன்னுடைய திறமையை காட்டுறார் ஒழிய உண்மையை வெளிக்கொண்டு நோக்கம் அவர் கிடையாது. அதாவது அவர் ஒரு கருத்தை சொல்றதா இருந்தா அவருடைய கருத்தை இல்ல, அதான் அப்போ இது என்ன புரியும்னு சொன்னா, இதை சொல்லும் பொழுது அவர் சொல்லும் பொழுது நீங்க யோசிக்கணும். அதை சொல்றதுனால தான் நம்மளும் சொல்ல வேண்டிய கட்டம் வருது. அதாவது சப்ஜெக்ட் பேசினா சப்ஜெக்ட் பேசுங்க பரவாயில்ல, அப்படி வரும்பொழுது இது நம்ம பேச வேண்டியதான் வரும். இப்ப பாருங்க, நாங்க வந்து எதை கொஞ்சம் இருக்க நாங்க வந்து
எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்லுது. பொதுவா சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் சொல்லுவது தானே. இல்ல சரி, இப்ப அவங்க எடுத்து வச்சதை பாருங்க. நாம வந்து அமரகம்ங்கிறதுக்காக வேண்டி 3 ஹதீஸ்களை எடுத்து கொடுத்தோம். அது சம்பந்தப்பட்டது இல்லைன்னு எடுத்து வச்சுட்டார். ஆனா இப்ப அவர் விளக்குனதுல தஜ்ஜாலுடைய ஹதீஸ் எடுத்துக்கிடுங்க, ஈலாவுடைய ஹதீஸ் எடுத்துக்கிடுங்க. இது ரெண்டுமே பிற சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஈலாவுடைய ஹதீஸ் வந்து இன்னும் சொல்ல போனா தெளிவா அந்த பரப்பிஷன்லாம் நடந்து ரொம்ப காலத்துக்கு பின்னால் நடந்த சம்பவம், அதுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இல்லை. அப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அது சொல்லப்படலை. அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அவங்க யதார்த்தம் 29 முடியும். அதுக்கு முன்னாலே ஹிஜ்ரி 3லே ரமலான் எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு? ஹிஜ்ரி 2லே கடமையாக்கப்பட்டு போச்சு. இது நடந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்துல ரொம்ப பெண் சந்தர்ப்பத்தில் நடந்த சம்பவம் இது. அப்ப அதுக்கும் சம்பந்தம் இல்லாத கூட பொறுத்துறாரு. நாம சொல்றது இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எல்லோருக்கும் சேத்தனை கட்டளையிட்டாங்கன்னா அது ஹதீஸுக்கு நேர் முரணுங்கிறார். அவர் சொல்லக்கூடிய கருத்து அதுதான் சரி, நீங்க சொல்ற முரணா இருக்கிறதுனால தான் அங்க மறுக்கிறோங்கிறாப்ல. நம்ம சொல்றோம் தெளிவா 28, 29, 28 வர்றதே இல்லை, வர்றதுக்குள்ள வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா இந்த ஒரே விஷயத்தை பிடிச்சிட்டு அவர் இது பண்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்போ இதுதான் சூரியன். இப்போ நம்ம வந்து இப்போ எப்படி இந்த வகையில தான் போய்கிட்டு இப்படி தான் சொல்லிட்டு இருக்குது. சரி, இப்படி சொல்லிட்டு ஆமா ஆமா இந்த பக்கம் சூரியன் பாதை வச்சிருக்க சூரியன். இப்போ நம்ம இந்தியா அங்க இருக்குது. இப்போ நமக்கு வந்து இப்போ உதாரணமா எடுத்துக்க, நம்ம சஹருடைய வக்துல வர்றதா இருந்தா, இப்போ இது 6 மணி இல்ல, சகோதரருடைய வக்துல வர்றதா இருந்தா அதாவது இது இந்தியாங்க. இது இந்தியா சூரிய ஊட்டிலிருந்து இப்போ அஸ்தமனத்துக்கு வந்துருச்சு. அஸ்தமனத்துக்கு வந்த உடனே இப்போ சவுதி அரேபியா அங்க இருக்குது. பெரும்பாலும் முஸ்லீம் கண்ட்ரிகள் இந்த ஏரியாவில் இருக்கு. அப்படி சொன்னா ஏறக்குறைய பிற செய்தி எப்படி போனாலும் நமக்கு ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் கிடைச்சிருது. பிறந்த செய்தி கிடைச்சிருது. இப்போ அவர் என்ன வாதம் சொல்றாருன்னு சொன்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்க இவ்வளவு தூரம் பாஸ் பண்ணி வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கிறாங்க, இதான் சூரிய உதயம், இந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தகவல் கிடைக்குது. அப்படி தகவல் கிடைக்கிறதா எங்க இருந்து கிடைக்கணும்? நல்லா பாருங்க, இது நேர பின்னால எங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அப்போ அது சம்பந்தம் இல்லாத ஒரு கற்பனை பண்ணி சொல்றா சிலேட்ல கொடுத்துக்கிட்டு. நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, சாதாரணமாக முஸ்லீம் ஏரியா, முஸ்லீம்கள் நாடுகள் இருக்கக்கூடிய பகுதி இது. சவுதி அரேபியா, ஈஜிப்டு, எல்லா இடங்களும் இருக்குது. பெரும்பாலும் நமக்கு எங்க இருந்து தகவல் வருதுன்னு சொன்னா இந்த பகுதியிலிருந்து தகவல் வருது. இந்த தகவல் எப்பொழுது நமக்கு கிடைக்குது? சாதாரணமா நமக்கு வந்து ஒரு 10 மணி, 11 மணி, 12 மணிக்கெல்லாம் தகவல் கிடைச்சிருது. விடிய காலம் கிடைக்கிற சமாச்சாரம் யாராவது அக்கறை இல்லாம படுத்து தூங்கிட்டு திடீர்னு எழும்பணும்னு யார் சொன்னா வரலாம். அவங்க தான் அந்த ஃபஜ்ர் நேரத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒழிய, மற்றபடி அந்த அக்கறை உள்ளவங்க அது ரமலானா இல்லையான்னு அக்கறை உள்ளவங்க கண்டிப்பா ஒரு 11 மணி தெரிஞ்சுக்கலாம். இவர் சொல்ற மாதிரி இந்த அவர் காட்டுறாருல்ல இதுல, இந்த இடத்துல இப்போ வந்து ஏர்வாடி இருக்குன்னு சொன்னா, ஏர்வாடிக்கு பக்கத்துல ஒரு ஊரை சொல்றாரு. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்ல வந்து தகவல் வர்ற மாதிரி, இவங்க 2 பேருக்கும் சேஞ்ச் வர்ற மாதிரி சொல்லணும். இங்க தான் சொல்லணும். இங்க சொன்னாதான் அந்த சேஞ்ச் வரும். அது வாய்ப்பு கிடையாது. சரி, ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிறோம். அவர் சொல்ற மாதிரியே ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னு சொன்னா, இவர் சொல்ற மாதிரியே இந்த இடத்துல வரைக்கும் சஹர் வக்த் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நோன்பு வச்சுட்டாங்க. சஹர் வக்தை தாண்டவங்க நோன்பு வைக்க முடியல. அதனால ஆக்சுவலா நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, உண்மையிலே அவங்க வந்து அந்த இரவை அடையல, இனிமேல் தான் அந்த இரவை அடைய போறாங்க. முதல் இரவுங்கிறோம், அவர் இல்ல 2வது இரவுன்னு வாதம் பண்றாரு. சரி, அவர் வாதப்படி 2வது இரவு எடுத்துக்கிடும். அந்த ஒரு பகுதியினர் தானே வந்து அதனால ஒரு நஷ்டம் அடைய போறாங்க. இப்ப அவர் சொல்ற சட்டப்படி பார்க்க போனா, ஏர்வாடியில பெற பார்த்தா ஏர்வாடியில பிறநாள் கொண்டாடணும், திருநெல்வேலியில பெற பார்த்தா திருநெல்வேலியில கொண்டாடணும், மேலப்பாளையத்தை வேணும் அங்கதான் கொண்டாடணும். சாதாரண ஒரு சின்ன லொகேஷன் எடுத்துக்கிட்டா கூட எத்தனை நாளுக்கு வரும்? 2 நாளா? 2 நாள் வரலாம், 3 நாள் வரலாம், 4 நாள் வரலாம், 5 நாள் வரலாம். வரது 4 நாள். போன முறை இது கூட 4 நாள் வாடி இருக்கான். அப்போ நாம சொல்லக்கூடிய ஒரு வாதம் வராது. அவர் கூடிய வாதம் அவர் நாம என்ன சொல்றோம், என்ன அதுல அவர் கன்ஃபியூஸ் எதுல பண்றாரு தெரியுமா? அந்த இரவு அவங்க என்னைக்கு அந்த பெற எப்பொழுது அவங்களுக்கு தெரியுதோ அந்த இரவுல இருந்து அவர் கணக்கு பண்றாரு.
நாம தவறுன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். மகரிபுடைய ஆரம்பத்துல இருந்து இரவு ஆரம்பிச்சிருச்சு. தெரியாத நிலையில் அவர்கள் பிரயாணம் செய்திருக்கிறார்கள், அந்த இரவை கடந்திருக்கிறார்கள். அதைத்தான் சொல்றோமே அல்லாம இங்கதான் அவங்க இரவு இல்லை. அவர் இங்க இருந்து கணக்கு பண்ணிக்கிட்டு இது ரெண்டு பக்கத்துல வச்சு 28, 29, 22 படம் வச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் இந்த படமெல்லாம் போட்டு காட்டுறாருல, அந்த ஹதீஸ்ல எங்க இருக்கு? அந்த ஹதீஸ்ல வந்து வாகனம் கொடுத்தார் 28 நாள்ல வந்து பெறப்பட்டு வந்தாங்களா? அல்லது நபித்தோழர்கள் வந்து 28வது நாள் நோம்பு 29வது நாள் நோம்பு பிடிச்சு உட்கார்ந்து இருந்தாங்களா? தெளிவா வருது 30வது நாள் நோம்பு பிடிச்சிருந்தாங்க, 29ல பெறப்பாத்து வந்து தெளிவா இருக்கு. அப்புறம் அங்க 28 எங்க இருக்கு? சம்பந்தம் இல்லாம 28 28ன்னு சொல்லிக்கிட்டு இப்ப நாம எதை சொல்றோமோ அவங்க கேட்கறது தான் பதில் சொல்றோம். என்ன சொல்றாங்க? நாங்க கேட்காத கேள்விக்கு பதில் சொல்றாங்க. நீங்க என்னென்ன பிரச்சனை எடுத்தீங்க அதுக்கு தான் இந்த கோடை காட்டுனீங்க, இதுக்கு தான் நம்ம விளக்கம் தரோம். இது உண்மையிலேயே நம்ம கற்பனை பண்ணிக்கிறது தான். மற்றபடி நடைமுறை சாத்தியத்தை நீங்க பார்க்கும்போது நானே தெரியாம கேட்கிறேன், இவ்வளவு காலம் அனுபவத்தில் உங்களுடைய இதுல யாருக்காவது விடிய காலம் அப்பந்தான் ரேடியோ செய்தி கிடைச்ச மாதிரி யாராவது நீங்க பாத்தீங்களா? வாய்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன, அவங்க நோம்பு துவங்க நீங்க விடிய காலம் எடுத்து ரேடியோ ஆன் பண்ணிருப்பீங்க, அப்போ நீங்க தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி ராத்திரி 12 மணி 12:30 மணிக்கெல்லாம் பெரும்பாலும் தகவல் தெரிஞ்சிருது. அடுத்தது இவர் சொல்லக்கூடிய ஏர்வாடி இந்த பக்கத்தூர்களுக்கு டிஃபரன்ஸ் வருது இருக்க, இது ரொம்ப ரேர், வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த எதிர்ப்பகுதியில் அங்க இருந்து கரெக்டா கனெக்ட் பண்ணாதான் அந்த டைம் சொல்ல முடியும். அவங்க அந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடிய நிலை இல்லை. அப்போ சாதாரண எப்பொழுது இப்ப அவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு, எப்படி வட துருவத்திலையும் தென் துருவத்திலும் அவங்க வந்து என்ன எப்படிப்பட்ட ஆள்களாம், அவங்க வந்து விதிவிலக்குடையவர்கள் ஒத்துக்கிறாருல, அவங்களுக்கு விதிவிலக்கு இருக்குன்ட்டு. அப்ப இந்த அடிப்படையில் இந்த உள்ளவங்களுக்கு விதிவிலக்கு ஏன் எடுத்துக்க கூடாது? அதே சட்டத்தில் இப்ப நீங்க சொல்லக்கூடிய சட்டத்துல 2 நாள் 3 நாள்ங்கிற பிரச்சனை குறைஞ்ச வச்சு ஒரு நாள்லயாவது நிக்குது இல்ல, அதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. இப்ப நீங்க சொல்றது உதாரணமா மேலப்பாளத்துல பார்த்தா மேலப்பாளத்துல கொண்டாடணும், நாகர்கோவில்காரன் அதை எடுக்கக்கூடாது, நாகர்கோவில்காரன் பார்க்கணும் பாருங்க. அப்படின்னா அவங்கவுங்க பிற பார்க்கறேன்னு சொன்னா சாதாரணமா தமிழ்நாட்டிலேயே எத்தனை நாள் பிற வந்துடும். ஆனா உண்மையில நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இவர் சொல்ற மாதிரி நடைமுறையில் இல்ல. மெட்ராஸ்ல டவுன் காசு பெற பார்த்து அறிவிச்சுட்டாரு, தமிழ்நாடு மட்டும் கொண்டாடுறாங்க. இவர் சட்டம் தப்புங்க, இவர் சட்டப்படி நடக்கல. அவர் மெட்ராஸ்ல வந்து டவுன் காசு பெற பார்த்ததாக அறிவிச்சுட்டாருன்னு சொன்னா தமிழ்நாடு முழுதுமே கொண்டாடுறாங்க. இதுதான் நடக்குது. அல்லாம இவர் சட்டப்படி அந்தந்த இடத்துல பெற பார்த்து செய்யல. அப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுதும் இவங்களுடைய வாதம் பிழைச்சு போகுது. நாம சொல்லக்கூடியது ஹதீஸ்க்கு முரண்படவே கிடையாது, தெளிவா ஹதீஸ் படி இருக்குது, ஹதீஸ்க்கு ஒத்து இருக்குது. அந்த ஹதீஸுக்கு இவங்க தான் தவறான பொருள் சொல்றாங்க. என்ன நான் தெளிவா சொல்றேன், இதே சகோதரர் பேசின ஆதாரம் இருக்கு நம்மள்கிட்ட. இதே ஹதீஸுக்கு நான் இல்ல ஆதாரத்தை காட்டுதான் சொல்லியிருக்காங்கல்ல, முதல் சொன்னது இப்ப மாறி வருதுங்கிறது தெரியணும் நமக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சும்மா நம்ம ஏதோ வாதத்துக்குன்னு வைக்கிறது அல்ல, எது உண்மையோ அதை வெளிக்கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நாம சொல்றது அந்த 28ங்கிற பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. 29, 30 இந்த அடிப்படையில் வந்தா. அதே மாதிரி லைலத்துல் கத்ர் இரவையும் சொன்னார். எப்படி சொன்னாரு, எப்படி அது மாறி எனக்கு புரியல. 2வது இரவு வரும். நம்ம தெளிவா சொல்றோம், இந்த ஆட்க வந்து இரவுல இருக்கிறவங்க, இவங்க அந்த பகல் அந்த கடைசி பகல்ல இருக்கிறவங்க இனிதான் இரவுல நுழைகிறாங்க. எல்லோருமே அந்த இரவுக்குள்ள ஒரே நாள்ல நுழைஞ்சிடறாங்களே, 2ஆம் நாள் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அந்த இதுல நோன்பு பிடிக்காம விட்டாதான் 2ஆம் நாள் வர்ற அவங்களுக்கு. இரவு பகல், இரவுல இருக்கிறவங்க அத்தனை பேர் நோம்பு நோத்துட்டாங்க, பகல்ல இருக்கிறவங்க இரவுல நுழைஞ்சு நோம்பு வைக்க போறாங்க. அது ஒரு நாள்ல தானே வரும், 2ஆவது நாள் எப்படி வர்றது? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அன்றைக்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளாம அந்த பிறையை ஏற்றுக்கொள்ளாம அந்த நோன்பை விட்டு போட்டு அந்த நாள் முழுதும் காலியா போய் 2ஆம் நாள் அவர்கள் நோன்பு ஆரம்பிக்கும் பொழுதுதான் லைலத்துல் கத்ரில் 1-2 வருமே அல்லாம நாம சொல்றதுல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 24 மணி நேரம் ஒரு நாள் இரவு பகலுக்குள்ள எல்லாருமே அதுல தாக்கல் ஆயிட்டாங்க. அப்ப எப்படி வரும் எனக்கு புரியலையே. வரும்னு சொன்னா வந்துருமா? அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு, அங்க போய் நம்ம கணக்கு கேட்போம் அப்படின்ட்டு. இப்பதான் சொன்னோம், சயின்ஸ் படி பிரச்சனைக்கு நம்ம போகக்கூடாது, வேணாம் முடிவு பண்ணிட்டு. அப்படின்னா அங்கேயும் போகணும், சயின்ஸ் படியே நம்ம இங்க இந்த முடிவை எடுத்துட்டு போயிடலாமே. அங்க போய் அவர்கிட்ட கேட்டு நம்ம அதை நிரூபிக்கிறதுக்கு பதிலா சயின்ஸுடைய அடிப்படையிலேயே இன்னைக்கு 300 வருஷத்துக்குள்ள இதை கணிச்சிடலாம் கரெக்டா, அதை எடுத்துட்டு போயிடலாமா. அவன்கிட்ட போய் இதுக்கு போய் அவன்கிட்ட போகணுமா? ஒரு சாதனை இதுல ஒரு பிரச்சனை தீர்ந்துருமா, அந்த மாதிரி பண்ணணும் பிரச்சனை வந்துருமா? அதை விட ஹை கிளாஸ்ல இருக்க, ஏ கிளாஸ்ல இருக்க, அதை முடிச்சுட்டு போயிடலாமா? அப்ப இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு மற்றப்பட்ட நியாயமா ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலை. ஆக சகோதரர் வந்து எங்களுக்கு புரிகிற மாதிரி ஏற்றுக்கொள்ளத்தக்க நிலையில அவருடைய இதற்கு எடுத்து வைக்கட்டும், நிச்சயமாக நாங்க ஏற்றுக்கொள்வோம். அதுதான் நாங்க சொல்றோம். அது அல்லாத முறையில் இப்படியே சுத்தின்னா இன்னைக்கு பேசலாம், நாளைக்கும் பேசலாம், அடுத்த நாள் பேசலாம், அடுத்த நாள் பேசலாம். அதனால தயவு செய்து அதை யோசிக்கணும். என்னுடைய
எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுக்குறோம். அவர் சொல்றாரு சவுதியில இந்த மக்கள் நம்ம நாடுகளில் வந்து பார்த்துடலாங்க, பார்த்து நம்ம கவர் பண்ணி 2 மணி நேரத்தில் இது பண்ணிடுறோம். அதே போல வந்து இந்த மக்கள் கொஞ்சம் பேர் பாதிக்கிறாங்கிறதுக்காண்டி பார்க்கலாம், வீடியோல சொல்றீங்கன்னு சொல்றாரு. இதை இதோட விட்டுட்டு அடுத்த கண்ணி போகணுமா? இதே அதான் சொல்லலாம். ஹதீஸ் படி அந்த புகாரி சொன்னீங்கல்ல, அது மாதிரி பார்க்கும்போது வந்து பின்னால தான் தெரிய வருது 29 நாள் இருக்குங்கிறது பின்னால தெரிய வருது. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த வாகனக்கூட்ட ஹதீஸை வந்து முன்னே சொல்லிட்டு அப்பவே அவங்க வந்து 29ல முடிச்சுக்கிட்டா தான் நீங்க சொல்றீங்க. நீங்க சியாமன் இருக்கலங்க அந்த ஹதீஸ் நோம்பு வச்சுக்கிட்டு அப்பயே வந்தாங்க பெரிய பார்த்து தான் கேள்வி. ஷஹீத் ஏன் சொன்னாங்க வந்து ஷஹீத் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வருது, அதான் கேள்வி. இப்போ அதான பிரச்சனையே. அதாவது இதுல வந்து நம்ம அப்படி செய்யறது இல்லை, நேருக்கு நேரம் அப்படி பேசிடுவோம். இல்லாட்டி நம்ம உங்களை வச்சு பேசுறதுக்கு காரணமே அப்படி வேணாங்கிறதுனால தான் மக்களுக்கு விளங்குற மாதிரி செய்வோம் சார். அதாவது அவங்க சொல்லிட்டு இருக்கட்டு நம்மளும் தெளிவுபடுத்தும். அது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, அதுல எதுவும் நியாயம் இருக்குமோ சிலர் நினைக்கலாம். அது நம்ம மக்களுக்கு விளக்குவோம், அதை மக்களுக்கு தான் தீர்வாளர், அதான் அதெல்லாம் விளக்க வேண்டிய தேவையில்லை. சரி, இப்போ திரும்ப வருவோம். அவங்க அதுக்கு பதில் சொல்லும் பொழுது முதல்ல ஒன்று சொன்னாங்க, அந்த மறந்துட்டாரு அந்த ஒரு வாரத்தை வந்து அந்த இது இருக்கு பாருங்க, என்ன ஹதீஸ் மாதிரி இந்த பிலாலுடைய ஹதீஸு, அந்த 3 ஹதீஸ் சொன்னாங்கல்ல, பிலால் இது நோன்பு அமரகம்னு வருதுல, அந்த அந்த ஹதீஸ் இந்த கனிமத் ஹதீஸ்லாம் அவர்களுக்கு இவர்களுக்குன்னு தானே சொல்லணும். ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது இவர்களுக்குன்னு சொல்லாம அவர்களுக்கு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று எழுப்புனாங்க. அரபியில 2க்கும் அதே வார்த்தை தான். சொல்லலைன்னா ரெக்கார்டில் பார்த்துக்கிட்டோம், சொல்லலைன்னா ரெக்கார்டில் பார்த்துக்கிட்டோம். நீங்க சொல்லலைன்னு சொன்னா அது மறுக்கிற ரெக்கார்டில் ஆகும். யாவும் இல்லை, நீங்க மறுத்துறாதீங்க சொன்னாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவர்களுக்குன்னு சொல்லாம அவர்களுக்குன்னு ஏன் சொன்னாங்க, இவர்களுக்கு கரெக்டாக சொல்லிடும்ல அப்படின்னு சொன்னாங்க. அரபியில அமரகும்னா இவர்களுக்கு அவர்களுக்கு தான் வணங்குதா, எங்களுக்குன்னு தான் வராது. இவர்கள் அவர்களுக்குன்னா அந்த படற்கையில டிஃபரெண்ட் பண்ணல அரபு மொழியில. அது ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிட்டேன், அது விடுபட்டதுக்காக வேண்டி. அடுத்தது வந்து இப்ப அபூதுல்லா அவர்களுடைய வாதத்தில் முக்கியம் இந்த 29, 30 என்ற ஹதீஸ்க்கு மாத்தமா வருது. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா நீங்க அடிப்படை விளங்கிக்கிறணும். இது விதண்டாவாதத்துக்காக நம்ம பண்ணல. ஒரு ஹதீஸை எடுத்து வைக்கிறோம், அந்த அமரகுங்கிற ஹதீஸை, அதுல நிறைய 2 மாறுபட்ட கருத்துக்கள் வருது. அதனுடைய கருத்து என்னவா இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி வேறு ஆதாரங்களுடைய துணையை நாடுவதற்கு தான் அதை எடுத்து வச்சிருக்கிறோம். இதை வச்சு அதுக்கு நம்ம வர்றோம், இதை புறக்கணிச்சுட்டு போறதுக்கு வரல. அப்ப வேற ஒரு ஹதீஸில் நமக்கு என்ன சொல்லுதுன்னா 29, 30 தான் மாசம்னு சொல்லுது. அதுக்கு நீங்கள் கொடுக்கிற வியாக்கியானம், அமரகும்க்கு நீங்கள் கொடுக்கிற வாகன கூட்டத்தினுடைய ஹதீஸுக்கு நீங்கள் கொடுக்கிற வியாக்கியானத்தை ஏற்றுக்கொண்டால் 2 நேரம் மோது. ஹதீஸுகளை மோத விடக்கூடாது, ஒன்றை ஏற்று ஒன்றை நிராகரிக்க கூடாது. நாங்க சொல்ற விளக்கப்படி எதையும் நிராகரிக்க வேண்டிய நிலைமை வராது என்பதற்கு தான் இதுகளை நம்ம எடுத்துக்காட்ட தேவையில்லாத சர்ச்சை நீங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்க விட்டு சொன்னீங்கல்ல, இது ஒரு காரணத்தோடு நம்ம சொல்றோம். எதுக்கு சொல்றோம்னா 29, 30ங்கிற ஹதீஸுக்கு தான் இது பேசுறோம், இதை எடுத்து காட்டுறோம். இதுக்காக இதையும் ஆதாரமா நம்ம காட்டல. அந்த 29, 30 எப்படி வரும்னு விளக்குறதுக்கு தான் இது. அது பார்த்தீங்களா? அப்ப 29, 30க்கு உடைக்குமையானால் நீங்க அந்த ஹதீஸு கொடுத்த வியாக்கியானம் தப்பு. ஒரு வஹியுடைய பேச்சுல முரண் வராது. வஹி ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு வஹி. வஹியில வந்துகிட்டு நீ வந்து கேட்ட தகவலாம் ஏத்துக்க, 28ல நோன்பு விட்டுரு இப்படின்னு சொல்லிவிட்டு 28ல விடாதுன்னு சொல்லிட்டு மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டாங்க. அதனாலதான் இதை சுட்டி காட்டுறோம். சரி, இப்ப அவர் எடுத்த வாதத்துக்கு வர்றாங்க. முதலாவது சில வாதங்கள் சொன்னாரு, அது வந்து இவர் சொல்லக்கூடிய முறையில் நடைமுறையெல்லாம் கிடையாது, இவர் சொல்றபடியெல்லாம் டவுன் காஜி 10 ரூபா கொடுக்குற கிடையாதுன்னாரு. நம்ம அப்படி அது பேச்சே கிடையாது. டவுன் காஜி கொடுக்குறாரா, நடைமுறையில் இருக்குதா இல்லையா, இருக்க வேண்டியது எதுங்கிறது தான் உட்காந்துக்கிட்டோம். இருக்குதா இல்லையா, ஒருத்தரும் இல்லாட்டா கூட நான் மட்டும் தான் சொல்றேன்னு வச்சுக்கிறேங்களா, இதை அது சரியான நீங்க பார்க்கணும். ஏன் இருக்குதா இல்லை, அது எங்களுக்கு என்னத்துக்கு இருந்தா இல்லை, அப்படிதான் நம்ம தகுதிக்கு வந்து தேவையில்லை. நம்ம இருக்குதா இல்லையான்னு பார்க்க கூடாது, எது இருக்க வேண்டும், எது இருப்பதற்கு முறையானது, அப்படிதான் நம்ம பேசணும். டவுன் காஜியுடைய தீர்ப்பு சரின்னு நம்ம சொல்லவும் இல்லை, நாங்க சொல்றபடிதான் உலகமெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை. அதுக்கு இந்த உருண்டை விஷயத்துக்கு முன்னாடி வேற சில்லற வார்த்தை முடிச்சிடறேன், அப்புறம் உருண்டைக்கு வராங்க எந்திரிச்சு வர்றதுனால.
அடுத்தது ஒன்று சொன்னாங்க, அந்த இது பெருநாள் வருது இருக்குல்ல, இவனுக்கு ஒரு நாள் வரும், இவனுக்கு அடுத்த நாள் வரும், இவனுக்கு அடுத்த நாள் வரும், இவனுக்கு அடுத்த நாள், அது வரவே வராது. 29 அன்னைக்கு பார்க்கட்டே அடுத்த 30 பூர்த்தி ஆகிட்டு பார்க்க தேவையில்லை பெருமையில். அதாவது இன்னைக்கு அதாவது சந்தேகத்துக்குரிய நாள் என்பது 30வது இரவு தான். இன்னைக்கு 30வது ராத்திரி. இன்றைக்கு பெற உண்டா இல்லைன்னு சந்தேகம் வரும். பார்த்துட்டீங்கன்னா 30, பார்க்கலன்னீங்கன்னா பார்த்துட்டா 1, அடுத்த மாதத்துக்கு பிறைய பார்த்துட்டீங்கன்னா அடுத்த மாதம் 1, பார்க்கலன்னா நாளைக்கு நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி 30 முடிஞ்சிருச்சு. 30க்கு மேலே மாதம் இல்லை. அதனால வந்துக்கிட்டு இவன் ஒரு நாள் அவன் ஒரு நாள் அவன் ஒரு நாள் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இது ஒன்று. ஒரு சில இடங்கள் அறியாமல் 1-2 இடத்துல வரும். நீங்க சொல்ற 33% இடத்துல வராது. 1-2 இடத்துல அறியாமையினால ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆனால் அறியாமைக்கு எல்லாம் மன்னிக்கக்கூடியவனா இருக்கும். தெரியாமையின் காரணத்தினால வரக்கூடிய அது விஷயம் இல்லை. இப்ப விஷயத்துக்கு வரும். உருண்டையில இப்ப 28 வரலைங்கிற உங்க சொன்ன உதாரணம் கேட்டா, இப்ப வந்து இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கம் அது சவுதிக்கும் இந்தியாவுக்கும் உள்ள மார்க்கம் இல்லை, அது அகில உலகத்துக்கும் உள்ள மார்க்கம். சவுதியில் பார்த்து இஸ்லாமிய நாடுகள்லாம் இருந்து இஸ்லாமிய நாடுகள் சொன்னா தான் ஏற்றுக்கணும்லாம் அப்படிலாம் ஒன்றும் சட்டம்லாம் கிடையாது. அப்போ அது ஒரு வாதமே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து இங்கேருந்து இந்தியாவை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கண் பார்வை கம்மிமா இந்தியா இந்தியா இந்த இருக்குது. இந்தியாவை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து இந்த இடத்துக்கு இந்தியாவை கொண்டு வர்றாங்க சகர் நேரத்துக்கு இல்லையா. சகர் நேரத்துக்கு கொண்டு வந்து இங்கே வந்து கடல் தான் இருக்குது, கடலில் பார்த்தா தான் இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்க முடியுன்றாங்க. இது வந்து இந்தியாவும் சவுதி மட்டும் உலகத்தில் இருக்குன்னு நினச்சா தான் அப்படி தரையில் பார்க்குற மாதிரி வருது. வேற ஊரை வச்சு பார்த்தா நிலப்பரப்பு இங்கே வரும். ரெண்டாவது கடலில் இருக்கட்டுமே, கடல் இன்னும் தெளிவானது. கப்பலில் போய்கிட்டு இருப்பான், செல்ஃபோன் யுகம், இந்தாங்க பெற தெரியுதுங்கன்னு உங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறான் ஏர்வாடிக்காரன். இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவன் கப்பலில் தான் இருக்கிறான். தரையில் தெரிகிறத கடலில் நல்ல அழகாக தெளிவாக தெரியும். நாங்கள் இங்கே கடலில் போய் கொண்டிருக்கிறோம், இந்த இடத்துல இந்த மாதிரி பெறையை கண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறான். 2 பேர் சொல்கிறாங்க, அவன் தான் சொல்கிறாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. பல வகைகள்லையும் ஒரு 10 பேர் சொல்கிறான், கூட ஒரு 50 பேர் போகிறாங்க, கேப்டன் எல்லாம் சொல்கிறான், அங்கேருந்து அந்த தகவல் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. வந்துருச்சுல, அப்போ நீங்கள் அப்படி தான் அதை வந்து எடுத்துக்கொள்ளணும் ஒன்று. அதுபோக அதில் தீவும் இருக்குது. கடல்னு காட்டக்கூடிய இடத்துல வந்து தீவு, மக்கள் வாழக்கூடிய தீவுகளும் இருக்குது. கடலுக்குள்ள வந்து என்ன தீவுமா இது? ஹவாயா? என்ன தீவுமா? ஹவாயின்டா போட்டிருக்கு. வாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் வாங்கம்மா, படிக்காது. என்னது ஹவாய் தீவு இருக்க கடல்ல தான் இருக்குது. ஹவாய் தீவுல பார்க்குறவன் வந்து சொல்ல முடியும் அங்கே மனுஷன் இருக்கிறான். ஹவாய்ங்கிறது கற்பனையா இருக்கு, மனுஷன் வாழக்கூடிய தீவு, மனுஷன் வாழ்ற தீவு தானுங்க. ஹவாயில் இருக்கிறான். அதே மாதிரி இந்த தீவு இருக்குது. மொத்தம் கடலாக இருந்தாலுங்க இந்த நீர்ப்பரப்புல எப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதோ அது மாதிரி இந்த மொத்த நிலப்பரப்புக்குள்ள நிறைய தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளில் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அந்த தீவுகள்ல இருந்து தகவல் வந்து நம்ம ஏத்துக்கிற கூடாதா? ஏத்துக்கலாம்ல. அப்ப இது வந்து அப்படி சொல்றது தப்பு. ரெண்டாவது வந்து இப்படி எடுத்துக்கிறோமே, இந்த இருக்கு நிலப்பரப்புக்கு நான் வர்றேனே, இதை விட்டுருவோம். இங்க இருக்கிறான் இந்த இடங்க, இவ்வளவுதான் கடல் இருக்கு. இங்கே வந்து நாடு இருக்குது, இங்கெல்லாம் இங்கே வந்து நாடு இருக்குது. இவ்வளவுதான் கடல் உள்ள பகுதி. நீங்க சவுதியில இருந்து வந்து இங்க கொண்டு கொடுத்ததுனாலதான் பிரச்சனையாகுது. இங்க பாக்குறான், இங்க வருது. நான் என்ன சொல்றேன், இங்க நீங்க சவுதியில இருந்து இங்க வர்ற சவுதி இங்க கொண்டு வச்சுக்கிட்டு சவுதிக்கு நேரம் கடல் தானே நீங்க சொல்றீங்க. கடல் இல்லாம நாங்க காட்டுற சவுதி மட்டும் இருக்குன்னு பாக்குறீங்க. இந்த இவ்வளவு பெரிய நாடு இருக்கு. இது என்ன நாடு? இது பெரிய நாடு. ஆஸ்திரேலியா ஒலிம்பிக் நடக்கிறது, இவ்வளவு பெரிய உலக புகழ் எல்லாம் தெரிஞ்ச நாடு. ஆஸ்திரேலியா இருக்கு. இந்த பக்கம் வந்து என்னங்க இது? சவுத் அமெரிக்காவா? சவுத்து அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இருக்குது. ஆஸ்திரேலியா முஸ்லீம் இருக்கிறான், சவுத் அமெரிக்காவில் இருக்கிறான். அப்ப இவன் பார்க்கும்போது இவனுக்கு சகர் கரெக்டா வரும். இவன் பார்த்தான்னு சொன்னது பாருங்களேன். இதுதான் சூரிய உதிக்கிற சூரிய மறைகிற இடம் தான் இருக்குது. சூரியன் மறைகிற இடம் அதுதான் சூரியன். அது மறையுதுன்னா மறையுது. சூரியன் லைட் வந்து சூரியன் இதுக்குள்ள இருக்கிறான். இவன் மறைகிறான். இப்ப இவன் பார்க்கறான். இவன் பார்க்கக்கூடிய மறைகிற நேரத்தில் இவன் இந்த இவன் மறைகிற நேரத்தில் இருக்கானா, மறைகிற நேரத்தில் இருக்கும்போது இவன் இருக்கிறான். இவன் யாரு? சகரில் இருக்கிறான். இது தரையா இல்லையா? தரை டு தரை தானே வருது. அப்ப என் வெறும் கடல் மட்டும் இருக்கியான்னு நினைக்கிறீங்க? கடல் இல்லாத நிறைய பிரதேசங்கள் இருக்கு, தீவுகள் இருக்கு. கடல்ல கப்பல்ல பிரயாணம் பண்ணுவான். அதனால வந்து இது நடைமுறைக்கு சரியா வருமா? கற்பனை எல்லாம் சொல்லக்கூடாது. கற்பனை இல்லாம தான் நான் சொல்லி காட்டுறேன். கடல்ல பார்த்தா அப்படி ஆதாரம் காட்டுங்க. கடலில் இருந்து பார்த்தால்
அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு ஒரு குர்ஆன் ஹதீஸை காட்டி கடல் செய்தி தள்ளுபடி செய்யணும்னா அது சொல்லுங்க. தீவுகள் செய்தி தள்ளுபடி செய்யணும் சொல்லுங்க. அல்ல சவுதியை தவிர வேற எந்த உலகத்தில் பார்த்தாலும் ஏற்றுக்கிற கூடாதுன்னு ஆதாரம் இருந்தால் அதை சொல்லுங்க. அப்படி இல்லாத வகைக்கும் ஒரு இன்டர்நேஷனல் உலகளாவிய ஒரு மார்க்கத்தில் வந்துக்கிட்டு இதுங்களுக்குள்ளெல்லாம் கடல் இருக்கு இப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்போ 28 வர்றதை ஒத்துக்கிட்டதுனால தான் இல்லைன்னா அந்த வாதங்கள்லாம் வருது. அவங்களே இப்போ என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்டால் இந்த இந்த இருக்கு கணக்கு மட்டும் தந்துட்டேன். இதை போய் நீங்கள் வேணா அந்த கிட்டி கேமரா வந்து காட்டிக்கோங்க. ஒரு காட்டில் விட இருந்துக்கிட்டோம் போட்டதுக்காக வேண்டி மெனக்கெட்டு போட்டிருக்காங்கல்ல. சரி ஆமாம் அதன் அடிப்படையில் வருது. அந்த இல்லை அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் வருது. எப்படி விளங்கல அது? இல்ல முடிகிற வரைக்கும் நீங்க கட்டுப்படுத்துறீங்கல்ல, அதான் பேசுறோம். அமரகுங்கிற ஹதீஸை தான் பேசுகிறோம். அமரகுங்கிற ஹதீஸ்ல வந்து சில கேள்விகள் உங்கள் தரப்புல இருந்து கேட்குறீங்க, எங்கள் தரப்புல இருந்து கேட்குறோம். அதுல எங்கள் தரப்புல இதான் அர்த்தம் கொடுக்கணும் சில நியாயங்களை வச்சுட்டோம். உங்க தரப்புல இருந்து வச்சிருக்கிறீங்க, மக்கள்கிட்ட எடுத்து வச்சாச்சு. இப்ப நாங்க சொன்ன அர்த்தம் சரியா இருக்குமா, நீங்க சொன்ன அர்த்தம் சரியா இருக்குமா என்பதற்காக வேண்டி அதிலிருந்து காட்டிய ஆதாரத்தை இப்ப வச்சுவிட்டு வெளியிலிருந்து காட்டுறோம். இப்ப முரண்படக்கூடாது, இதை வச்சுக்கிறீங்க. உங்க அர்த்தத்தை ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் இது முரண்படுதா இல்லையா? 29 வராம இருக்குதே, 28ல முடியுதே, 28ல முடியக்கூடாது என்று ஹதீஸ்ல இருக்கும்போது 28ல முடிகிறது தான் மார்க்கம் நீங்க சொன்னீர்களே, ஆனால் முடியுதே, முடியல என்று நிரூபிக்கலையே, அப்படி நிரூபிச்சு காட்டுங்க. சாட்ல நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. அதாவது இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். 30 அடையும் போதுதான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. 29 அடையும் போதும் வரலாம். அதாவது 30 இல்ல அப்படி சொல்லுங்க, மாத்துங்க, இப்ப கருத்தை மாத்துங்க. 30 அடைகிற நேரத்துல இல்ல அது இல்லைங்க 29 முடிக்க மாட்டீங்களா? அதான் கேள்வி. இப்ப இந்த பாருங்க இல்ல அப்ப என்ன கேட்கிறேன்னா, ஒரு மாசத்துல நீங்கள் என்ன வாதம் எடுத்து வைத்தீர்களோ அந்த வாதத்தின்படி மாசத்துக்கு 28 நாள் வருதுன்னு நான் சொல்றேன். நீங்க வரலைங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. வரலன்னு ப்ரூவ் பண்ணலன்னு சொன்னா இந்த ஹதீஸுக்கு அது முரண்படக்கூடாதுங்கிறதுனால அந்த அமரகுங்கிற ஹதீஸுக்கு நாங்க சொன்ன விளக்கத்தை தான் கொடுத்து ஆகணும். அப்பதான் 2 ஹதீஸ் மேட்ச் ஆகும். அந்த ஹதீஸையும் நாங்க ஏத்துக்கிறோம், இந்த ஹதீஸையும் ஏத்துக்கிறோம், மேட்ச் ஆகும். அப்படி இல்லாத வரைக்கும் அது மேட்ச் ஆகாது. ஒரு ஹதீஸை ஏத்து ஒரு ஹதீஸை நிராகரிக்க மாட்டோம், நிராகரிக்க கூடாது. அது வந்து அது நல்ல இஸ்லாமிய பண்பு இல்லை. சொல்லுங்க, இல்லைன்னா இதை வச்சுக்கிட்டு அந்த கருத்தை மாத்திக்கிறீங்க. நான் விளக்குனது வந்து இந்தியா, நாம் இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை நான் புரிய வச்சேன். அதுக்கு நேர பின்னால் தான் விஷயத்தை சொன்னேன். சகோதரர் வந்து சவுதிக்கு போயிட்டார். ஏன்னா அவர் சிந்தனை முழுவதும் அந்த சவுதியில் இருக்கும் போல தெரியுது. நான் சவுதியை பற்றி எடுக்கல, நான் இந்தியாவில் இருக்குது, இந்தியாவுக்கு நேராக நம்ம இருக்கக்கூடிய ஏர்வாடியை தான் சொன்னார். அதுக்குள்ள உதாரணத்தை தான் அங்கே எடுத்தேன். நான் வந்து சவுதி பிரச்சனை எடுக்கல, சவுதிக்கு நேராக உள்ள பிரச்சனை நான் பார்க்கவும் இல்லை. ஆனால் சவுதி பிரச்சனை நான் எதுக்கு எடுத்தேன், முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுதும் அதிகமான பகுதிகள் இந்த ஏரியா தான், இங்கே இருந்து தான் தகவல் வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறதுங்கிறது தான் சொன்னேன். இல்லாமல் மற்றபடி சவுதிக்கு அந்த முக்கியத்துவம் நான் கொடுக்கல, அங்கேருந்து தான் பெறணுங்கிற தகவலையும் சொல்லலை. இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி இங்கே கடலில் போவாங்க, அதில் வந்து செல்ல பேசுவாங்க, சமாச்சாரம் இல்லை, பேச்சளவில் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய நடைமுறையில் உண்மை என்னங்கிறத இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம பேசணுமே. இல்லாமல் அங்கே அவர் கப்பலில் போனார், செல்ஃபோனில் பேசினார், ஏர்வாடிக்கு தகவல் கொடுத்தாரு, இதெல்லாம் வேண்டாம். அவங்க கற்பனை பண்ணிக்கலாம். இருக்கிறவங்க கேட்குறவங்க அத்தனை பேரும் எந்த அளவுக்கு அது சாத்தியம் இல்லைங்கன்னு அவங்களுக்கே புரிஞ்சுக்கிறோம். நாம சொல்றது நடைமுறை சாத்தியமானது. இது யாரோ மாற்றம் இருக்குங்களே,
உங்களுடைய எந்த விஷயம் விரும்புகிறதா எனக்கு ஓகே. 15 மணிக்கு விவாதம் மீண்டும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எடுத்து கலந்துரையாடல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சகோதரர் பிஜே வந்து அவரே ஒப்புக்கொண்டு வரதை சொல்லிட்டாரு. அதில் வந்து அமரகும்